வணக்கம் பிள்ளைகள். ஒரு நிமிடம் இருங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நாங்க இதுவரைக்கும் மூன்று பாடல ரெண்டு பாடல பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். செக் பண்ணிக்கொள்வோம். ஓகே, 4 பாடல்கள் நைவீர் அலீர் மைந்தீர் இனி துயரால் நாடு இறந்து காடு நோக்கி அப்படிங்கிற பாடலை நாங்க பார்த்துருந்தோம். நான் பேசுறேன் கிளியரா விளங்குதா பிளேட்? சவுண்ட் எல்லாம் இருக்கும்? சவுண்ட் கிளியர் ஆகிதா? ஓ சார். ஓகே, தேங்க்யூ. இப்போ இதுல சார். ஓகேம்மா, தேங்க்யூ. 4வது பாடல்ல கோசலை சொல்லிட்டாங்க, இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. காரணம் என்னன்னா, ராமன் லக்ஷ்மணன் அதே மாதிரி சீதை 3 பேருமே உண்மையான ராமன் லக்ஷ்மணன் உண்மையான சுத்த வீரர்கள். அவங்க காட்டுக்கு போனது நல்லதுதான். காரணம் என்ன? குகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை அவர்கள் தன்னுடைய தம்பியாக பெற்றதனால் அவர்கள் நாடு இறந்து காடு நோக்கி சென்றது ரொம்பவுமே நல்லோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குகனை பற்றியான விவரிப்பு எப்படி இருக்கிறது? கைவீர களிரணைய காலை இவன், அதாவது தன்னுடைய கைகளால, எப்படிப்பட்ட கைகள் அப்படின்னா யானையினுடைய துதிக்கைகள் போன்ற கைகளால தான் செய்கின்ற வீர செயல்களை செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட அவனோடு சேர்ந்து நீங்க 5 பேரும் இந்த உலகத்தை ஆட்சி செய்வீர்களாக அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பார். ரைட், அடுத்த பாடலுக்குள்ளால போயிருவோம். 5வது பாடல் சுமித்திரையை குகனுக்கு அறிமுகம் செய்கிறார். சுமித்திரை யாரு அப்படின்னு சொல்லி நாங்க இதுல பார்ப்போம். இலக்குவனுடைய தாய், எங்கட தசரதனுடைய 2வது மனைவி. சுமித்திரையை பார்த்து எப்படி அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா, குகன் கேட்கிறாரு. இந்த சுமித்ரா தேவியை பார்க்கின்ற பொழுது, இங்க கோசலை இருக்கிறாங்க, இங்க சுமித்ரா தேவி நின்றுட்டு இருக்கிறாங்க. சுமித்ரா தேவிய இவருக்கு பார்க்கிறப்போ எப்படி இருக்குன்னா, அறத்தினுடைய கடவுள், அறக்கடவுள் அப்படின்னு சொல்றாங்க உருவகனே. அறக்கடவுளே, அதாவது அறம் என்றா தர்மம் என்று சொல்லுவோம். தர்மத்தினுடைய தெய்வம் இருந்தா எப்படி இருப்பாங்களோ அதே போல இவளை பார்க்கின்ற பொழுது எனக்கு இருக்கின்றது. அறக்கடவுளே என்று சொல்லத்தக்கவளான அங்கு நின்று கொண்டிருப்பவளை பார்த்து, அயல் நின்றால் தன்னை நோக்கி அந்த அடி வந்திருக்கும். அங்கு நின்று கொண்டிருப்பவளை பார்த்த குகன் கேட்கிறா, ஐய அப்படிங்கிறார். ஐய அப்படின்னா தலைவனே என்ற, ஐயண்டா தலைவன் என்ற அர்த்தம். அப்போ ஐயண்டா தலைவனே, அன்பால நிறைஞ்சிருக்கிற இவளை யார் என்று உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு. ஏன்னா முகத்தை பார்த்தாலே அன்பினால் நிறைந்திருப்பவளை போல தோன்றுகிறது. ஆகவே இவளை யார் என்று உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு சொல்றாரு, பரதன் சொல்றார், நெறிதிரம்பா தன் மெய்யை நிற்பதாக்கி அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நெறிதிரம்பா அப்படின்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் கூட, நெறிதிரம்பா என்பது எந்த சந்தர்ப்பத்திலையுமே தன் வாய்மையை விட்டு கொடுக்காத ஒரு நபர், எப்பயுமே தான் சொன்ன வாக்கை மறக்காத ஒரு நபர் தசரதன். எந்த சந்தர்ப்பத்துல நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அன்னைக்கு சொன்ன விஷயத்த. இந்திரலோகத்தில நடந்த அந்த சண்டை, அரக்கனுக்கும் தசரதனுக்கும் நடந்த சண்டையின் போது கைகேயி என்பவள் அந்த குதிரையை ஓட்டி தசரதனை காப்பாற்றி என்ன செஞ்சிருப்பா, தன்னுடைய அந்த வீர தீர செயல்களுக்காக செஞ்சு இந்திரனுக்கு அந்த இந்திரலோகத்தை பெற்றுக் கொடுத்திருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தசரதன் சொன்ன 2 வரங்கள் யாருக்கு மட்டுமே தெரிந்தவை என்றால், தசரதனுக்கும் அதே நேரம் இங்க கைகேயிக்கு மட்டுமே தெரிந்து விடேன். ஆனால் அவன் அவ கேட்கிறா, நீ கொடுத்த வரத்தை எனக்கு தா அப்படின்னு கேட்கின்ற பொழுது இவன் என்ன செஞ்சிருக்கலாம், நான் அப்படி ஒரு வரமே கொடுக்கலையே, நீ எப்ப அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. அன்னைக்கு அவர் கொடுத்த அந்த ஒரு வாக்குக்காக தன் உயிர் போன்றவனான ராமனையே காட்டுக்கு அனுப்புற அளவுக்கு துணிஞ்சவர். அதே நேரம் உண்மையை இந்த உலகத்தில் நிலைநிறுத்தி விட்டு தன் உடலை உயிரை மீட்டு சென்றவர். இறந்து போயிட்டார், நான் இந்த உலகத்தில் இதுக்கப்புறம் வாழ போறது இல்லை அப்படின்னு
அவர் உலகத்தை விட்டு நீத்து போய்விட்டார். அப்படிப்பட்ட வாய்மையில் சிறந்த தசரதனுடைய இளந்தேவி இரண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லி இவர் அறிமுகப்படுத்துறார். மூணாவது அவர் சொல்றாரு, எல்லாருமே வணங்கத்தக்கவர் யாரு அப்படின்னா, யாவருக்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தானும் ஒருத்தன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ராமனுக்கு பின்னாடி பிறந்தவங்க யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ராமனுக்கு பின்னாடி இலக்குவணன், பரதன், சத்துருக்கன் ஆகிய 3 பேர் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் பரதன் என்ன சொல்றான் அப்படின்னா, எல்லோருமே வணங்கத்தக்க ஒரு குலதெய்வம் எங்கட இதுல இருக்கு. அது யாருன்னா ராமன். எல்லாருமே வணங்கத்தக்கவராக இருக்கக்கூடிய ஒரு கடவுள். அவருக்கு பின்பு பிறந்தவன் ஒரு தம்பிதான் என்பதை இந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்றார். என்ன காரணம் அப்படின்னா, ராமன் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே லக்குவணன் நானும் காட்டுக்கு செல்வேன் என்று சொல்லி கிளம்புனாரு பாருங்க. அந்த இடத்துல நாங்கெல்லாம் என்னப்பா தம்பி, உண்மையான தம்பி வந்து இலக்குவணன் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த இடத்துல அறிவிச்சு சொல்லியிருந்தார். அதன் காரணமாகத்தான் பரதன் சொல்றா, ராமனுக்கு பின்பு பிறந்தானும் உளன் என பிரியாதான் தனை பெற்ற அப்படிப்பட்ட இலக்குவணனை பெற்றெடுத்தவள் யார் என்றால் இந்த சுமித்திரை என்று அறிமுகப்படுத்துறான். மறுக்க சொல்றேன், இவளை பார்க்கின்ற பொழுதே எனக்கு அறக்கடவுள் மாதிரி தெரியுதப்பா. அதே மாதிரி அவனுடைய முகத்தை பார்த்தா அன்பிலான நிறைஞ்சிருக்கிறா. அப்படிப்பட்ட இந்த பெண் யாருன்னு எனக்கு சொல்லலையேன்னு சொல்லி குகன் கேட்க பரதன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த உலகத்தில எப்பயுமே வாய்மை அப்படின்னா தசரதன் தான்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாய்மையை, அதாவது உண்மையை, தான் செய்த சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக தன் உடலில் இருந்து உயிரை நீத்து விட்டு என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த உலகத்தை நீத்து சென்று விட்டார். அப்படிப்பட்ட தசரதனுடைய இரண்டாவது மனைவி இருக்கிறாள்ல, அவதான் இவ. அது மட்டும் இல்ல, எங்கட குலத்துல ஒருத்தர் வணங்கத்தக்கவாறு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ராமன். ராமனுக்கு பின்பு பிறந்த ஒருத்தர் யார் அப்படின்னா இலக்குவணன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இங்க அறிமுகப்படுத்துறார். இலக்குவணனை பெற்றெடுத்த பயந்த பெரியார் அப்படின்பா. பயந்தண்டா பெற்றெடுத்த பெரியவள் யாருண்டா இந்த சுமித்திரை அப்படின்னு அறிமுகப்படுத்துறா. இப்ப நான் பாப்போமா, முதலாவது சந்தி பிரிச்சு பார்த்துருவோம் பிள்ளைகள். வெயிட் பண்ணுங்க, ஒரு புக் எடுத்துக்கொள்றேன். இந்த பாட்டினுடைய விபரம் விளங்கிச்சா பிள்ளைல உங்களுக்கு? இந்த பாட்டின் விபரம் விளங்கிட்டதா உங்களுக்கு? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க கொஞ்சம் வேகமாக. ரைட், நான் சொல்றேன். இப்போ வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க எந்தெந்த இடத்துல சந்தி பிரியும்ட்டு. அறம் தானே என்கின்ற அயல் நின்றாள் அப்படின்னு வரும். சரியா? அறம் தானே என்கின்ற வயல் நின்றான்னு வந்திருக்குது. அதனால அயல் நின்றால் தனை ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. ரகர டகரம் சொல் முதல்வரின் தகரமாக வரும். தனை நோக்கி ஐய, ஏன்னா ஐ வந்திருக்கு. ஐய அன்பின், சரியா? அன்பின் நிறைந்தாளை உரை என்ன நெறி திறம்பா தன் மெய்யை நிற்பது ஆக்கி. நான் இதுல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விடயத்தையும் விளங்கப்படுத்தல, பட் சரியா சொல்லிட்டு போறேன் எந்தெந்த இடத்துல எப்படி பிரியணும். அறம் தானே என்கின்ற அயல் நின்றால் தனை நோக்கி ஐய அன்பின் நிறைந்தாளை உரை. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் விதிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நாம திரும்ப திரும்ப சொல்ல டைம் போதாது எங்களுக்கு. அதனால நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போறேன். இந்த எந்த இடத்துல எடுத்து பெரியும் உங்களுக்கு தெரியும். யகர வகரங்கள் சொல் முதல்வரின் என்னது உகர எங்களுக்கு நேரடியா உயிரெழுத்தா தெரியும். உரை இது என்ன நெறி திறம்பான்னு தெரியும். அதனால இதாயிட்டு போறேன். அதே மாதிரி நிற்பது ஆக்கிய நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து இத்வரின், அதாவது வல்லின ஒற்றுக்கள் வரின் அது என்னவா மாறும்? ஊனா சேர்ந்து கொள்ளும். அதனால கசட தப்பரங்கிற எழுத்து மெய்யெழுத்தா வந்துச்சுன்னா தூ கூ சு டு தூ பூ ரெண்டு மாறும் செய்யுள்கள்ல. அப்ப அந்த இடத்துல அதுதான் நடந்திருக்கு. இறந்தான் அப்படின்னு சரி, இறந்தான் எப்படி? தன் மெய்யை நிற்பது ஆக்கி இறந்தான். இந்த இடத்துல ரன் என்று இருக்கு. தன் என்று ர வந்தாலே த வரும் பிள்ளைகள். தனிலந்தேவின்னு இருக்குது. அப்போ தன் இளந்தேவி, இளம் தேவினாலும் பிரச்சனை இல்லை. இளம் தேவி எங்களுக்கு பிரிக்க தேவையில்லை. இந்து வந்திருந்தா இம் வரும் தான், பட் எங்களுக்கு தேவையில்லை. பாருங்க, இறந்தான் தன் இளம் தேவி யாவருக்கும். இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்கு. என்னன்னா, சார் யகர வகரங்கள் வரின் யானாவானா வரின் வந்துச்சுன்னா அது உயிரா தெரியும் தானே, ஏன் இந்த இடத்துல ஆவருக்கும்னு மாறாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அதுதான் ஒரே ஒரு விஷயம். என்னன்னா, தமிழ் மொழியில யா என்று சொல்லக்கூடிய எழுத்துல யார், யாவர், யாது, யாவை, இப்படி யாங்கனம் போன்ற சில சொற்கள் வந்து தமிழ் மொழியில இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சொற்கள் இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து என்ன செய்ய தேவையில்லைன்னா அது உயிரெழுத்தா மாத்த தேவையில்லை. டிரெக்டாவே அது யாவருன்னு தான் வரும். அந்த இடத்துல மட்டும் அது விதிவிலக்கு. விதிவிலக்குன்னா தெரிந்தானே, அந்த இடத்துல மட்டும் எங்களுக்கு வராதுன்னு இருக்கும்.
இப்ப யாவருக்கும் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல இம்மா மாறும். ஏன்னா ஞாபகம் இருக்கும், இந்து, இங், இஞ்ச் அப்படிங்கிற எழுத்து நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து. ஒரு சொல்லோட கடைசி எழுத்தா வந்துச்சு, முற்றுப்புள்ளி வச்ச வடிவமா வந்துச்சுன்னா அது இம் என்ற எழுத்தா மாறும். அதனாலதான் இது யாவருக்கும். தொழு குலமாம், கொழு குலமாம், இம்மு கூட்டல் ஈ, சரியா, உயிர்மை எழுத்து. தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தானும் உளன் அப்படின்னு வரும். ராமன் பின்பு பிறந்தானும் உளன் என்ன, அதாவது இந்த இடத்துல உளன் உளன் என்று மாறும் பிள்ளைகள் முளன் என்று இருக்குதானே. அப்ப இதுல இருக்க மூணாவுல இருக்கக்கூடிய இம்மன்னா கடைசி எழுத்தா மாற இதுல இருக்கக்கூடிய ஊனா அடுத்த எழுத்துக்கு வரும். அதனாலதான் உயிர்மை எழுத்தா பிரிச்சு விட்டுறோம். மெய்யும் உயிருமா பிரிச்சோம்னாலே சரி. அப்ப ரா பிறந்தானும் உளன் என்ன பிரியாதான் ரணை பயந்த பெரியாள் என்றால் ரணை என்றா வராதில்ல, ஞாபகம் இருக்கும். ரகர டகரங்கள் சொல் முதல் வரின் தகரமாக திரியும், தானாவா மாறிடும். அதனால தனை பயந்த பெற்றெடுத்த பெரியாள் என்றார். இல்லன்னா லேனாவை என்னவா பிரிக்கணும், இல்லு கூட்டல் ஏனாவா பிரிச்சு விட்டோம். அதாவது உயிர்மையா மட்டும் பிரிச்சு விட்டாலே எங்களுக்கு 100% பிரச்சனை போயிட்டது. உயிர் எழுத்து மெய் எழுத்தா பிரிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். இப்ப பெரியாள் என்றார். கிளியரா சந்தி பிரிச்சது? ஓகேவா? யாருக்கும் டவுட் இருக்கா அப்படி எழுதுல? டவுட் எது இருக்கும்? இல்ல சார். ரைட், ஓகே. இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, சார் எனக்கு இது விளங்கலை சொல்லித்தாங்கன்னா நான் சூரா சொல்லித்தரேன். இது இந்த இந்த இடத்துல பிரிச்சது எனக்கு விளங்கலைன்னா நான் சூரா சொல்லித்தரேன். இப்ப நான் பாடலுக்குள்ளால போறேன். ரைட். அறந்தானே இந்த இடத்தை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள், உருவகடி. சரியா? அறக்கடவுள் என்று சொல்லத்தக்கவளான. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சோ இப்ப உங்களுக்கு நோட் பண்றதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, சார் சந்தி பிரிச்சதை நோட் பண்றதா இதை நோட் பண்றதான்னு இப்படி செஞ்சு கொள்ளுங்க. புத்தகத்துல சந்தி பிரிக்கிறத நோட் பண்ணுங்க. சரியா? புத்தகத்துல உங்களுக்கு சந்தி பிரிக்கிறத நோட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் சொல்ற பொருளை நோட் பண்ணிட்டு வாங்க. சரி, அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிற ஏதாவது ஒரு இடத்த நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி சும்மா பென்சில நோட் பண்ணிட்டு இந்த இடத்துல சந்தி பிரிச்சு எழுதி கொள்ளுங்க பிறகு. சரி, சரியா? அறந்தானே என்கின்ற, என்கின்ற அப்படிங்கிறது வந்து உவமை அணி, உவமை உருபு என்று சொல்லத்தக்க என்ற அர்த்தம். உவமை உருபா, சரி, உவமை உருபா இந்த இடத்துல வராதுன்னா, இந்த இடத்துல அறக்கடவுள் என்று தானே சொல்லத்தக்கவளாய். அறக்கடவுள் அப்படின்னா உருவகத்தான் வரும். அப்போ இதுல வந்து அறந்தானே என்கின்றது அறக்கடவுள் அப்படின்னு எழுதிக் கொள்ளுங்க. அறக்கடவுள் என்று சொல்லத்தக்கவளை. அயல் என்பது பக்கம், அதாவது பக்கம், ஒரு பக்கமாக நின்று கொண்டிருப்பவளை. தன்னை நோக்கி, தன்னை அவளை நோக்கி, அவளை நோக்கி. ஐய என்பது, இந்த ஐய என்பது தலைவன், தலைவனே. ஐய என்றால் தலைவன், ஐய என்றால் தலைவனே என்று பொருள். அப்ப தலைவனே. அன்பின், அன்பின் என்றால் அன்பாள், அன்பாள். நிறைந்தாளை, நிறைந்திருப்பவளால், அன்பாள் நிறைந்திருப்பவளை, நிறைந்திருத்தாளை. என்னது? வினையால் அணையும் பெயர் சொல் நிறைந்தாளை, நிறைந்திருப்பவளை என்ற அர்த்தம். சரியா? அன்பால் நிறைந்திருப்பவளை உரை அப்படின்னா அவளை பத்தி சொல்லு என்று சொல்லி சொல்றோம். நெறி திரம்பா யார பத்தி? தசரதன். யாருக்கான அடிது? தசரதன் அப்படின்னு போட்டுட்டு நெறி திரம்பா அப்படின்னா வாய்மையில் நீங்காத. சரியா? தன் வாய்மையை நிலைநிறுத்தி அப்படின்னா நெறி திரம்பாத அப்படின்னா மாறாத என்ற அர்த்தம். இப்ப வாய்மையில், வாய்மை அப்படின்னா சத்தியம் என்ற அர்த்தம். சத்திய வாக்குன்னு சொல்லுவோம். சத்தியத்தில் நீங்காத, நீங்காத. தன் மெய், மெய் என்றால் உடல். நிற்பது ஆக்கி இந்த பூமியில் நிலைநிறுத்தி. கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க பிள்ளைகள். நோட் பண்றீங்களா? யாரெல்லாம் நோட் பண்றீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். வேகமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க யாரெல்லாம் நோட் பண்றீங்க. ரைட், வெரி குட். எல்லாருமே நோட் பண்ணிக்கணும், கண்டிப்பா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இது வந்து தியரி கிளாஸ் எங்களுக்கு செய்யற மாதிரி நான் ரொம்ப ஸ்லோவா செஞ்சுட்டு போகல, அது உங்களுக்கு விளங்கும். நான் உங்களுக்கு விளங்குற மாதிரியும் அதே நேரம் வேகமாகவும் நான் படிப்பிக்க வேண்டிய தேவை இருக்குது. விளங்கலைன்னா நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு மறுக விளங்கப்படுத்துவேன். நான் படிப்பிக்கிறது உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? கிளியரா எல்லாருக்கும்? நான் ரொம்ப ஸ்பீடா போறேனோ தெரியல. எனக்கு கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி சரி சொல்லுங்க. நான் ஓகேவா நான் படிப்பிக்கிறேன்? ஓகே, இல்ல சார். ஓகே சார். ஓகே. ஏதாவது உங்களுக்கு ஸ்லோவா படிப்பிக்கணும் எனக்கு மெசேஜ் ஒன்று சரி போடுங்க. நான் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவா தான் சொல்லித்தரேன். டைம் கொஞ்சம் கூட எடுக்குமே தான், ஒரு 10 நிமிடம் கூட எடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. விளங்கிட்டே போயிருங்க. ஏன்னா நாங்க காசு கட்டுறோம், நான் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கணும். என்னுடைய ஆசையும் அதுதான் பிள்ளைகள். நீங்க கடைசி டைம்ல படிச்சுக்கலான்னு சில பிள்ளைகள் இருந்திருப்பீங்க. அந்த பிள்ளைகளுக்கு நாங்க கண்டிப்பா கடைசியில நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்து கொடுக்கணும். ஏன்னா இது நடந்திருக்குது. இப்ப 4 வருஷமா
எங்களோட பெஜ்ல நல்ல ரிசல்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த கடைசி டைம்ல நாங்க படிச்சு நல்லா பாஸ் பண்ணாங்க. அதனால நீங்க எந்த சந்தேகமும் இல்லாம படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கான அடுத்த பேப்பர் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகும். அதுலயும் நாங்க கண்டினியூவா செய்வோம். நாங்க நல்ல ரிசல்ட்ஸும் எடுக்கலாம். ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. ஓகே. நிலைநிறுத்தி இறந்தான். இறந்தான்னா இறந்து போனான். தன் இளந்தேவி. அப்படி இறந்தவனினுடைய யாரு? இந்த தன் என்பது யாரை குறிக்குது அப்படின்னா தசரதனை குறிக்கக்கூடிய சொல். கண்டிப்பா கேள்வி ஒண்ணு வரும். எப்படி? இறந்தான் தன் இளந்தேவி அப்படிங்கிற அடியில் தன் என்று சொல்லக்கூடிய படற்கை தச்சுட்டு பெயர்னு இதுக்கு பெயர். இதுக்கு பெயர் வந்து இலக்கணத்துல ஒரு வாக்கியத்துல தன் தம் தங்கள் அப்படின்னு ஒரு சொல் வருது அப்படின்னா தான் அப்படிங்கிற ஒரு சொல்ல தன் என்று மாறி வருதுன்னா இதுக்கு பெயர் படற்கை தச்சுட்டு பெயர் அப்படின்னு பெயர் இலக்கணத்துல. அப்படி இந்த இறந்தான் தன் என்பதில் தன் என்று குறிப்பிடப்படுபவன் யார் என்று கேள்வி கேட்டுட்டா யார் அப்படின்னா அந்த தசரதன். இளந்தேவி என்றால் யாரு? சுமித்திரை. அப்படிப்பட்ட தசரதனுடைய இளந்தேவி யார் அப்படின்னா சுமித்திரை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது தன்னுடைய இரண்டாவது மனைவி அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறார். இன்னொரு விஷயத்த சொல்ல வாராம். யாவருக்கும் எல்லோருக்கும் என்ற அர்த்தம். எல்லோருக்கும் என்ற அர்த்தம். யாவருக்கும் என்ற பொதுவாக எல்லோருக்கும் என்ற பொருள். தொழுகுலமாம். தொழுதல் என்றால் வணங்கக்கூடிய குலத்தின் தெய்வம். தொழுகுலம் என்பது என்னன்னா கொஞ்சம் மாறி வந்திருக்கணும். குலத்தின் தொழக்கூடிய என்று வந்திருக்கணும். பட் இங்க தொழுகுலம் என்று வந்திருக்கு. எப்படின்னா வணங்கத்தக்க குல தெய்வம் என்று போட்டுக்கொள்ளுங்க. சரி, இந்த இடத்துல எல்லோரும் வணங்கத்தக்க குல தெய்வம். இந்த குல தெய்வம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து இந்து சமய மக்களால பெரும்பாலும் பாவிக்கப்படுது. பிள்ளைகள், எங்களுக்குன்னு ஒரு வம்சம் இருக்குல்ல, எங்களுக்கு என்று குலம் ஒன்று இருக்குல்ல, எங்கட இது குடும்பம் இருக்குல்ல, எங்களுக்கு என்று சொல்லி பிரத்யேகமான ஒரு தெய்வம் இருக்கும். அது எப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு தனியா ஒரு டாக்டர் இருப்பாங்க தனி பிள்ளை. என்ன ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்களா? அப்படி இருப்பாங்க. சார் எனக்கு இந்த இவங்ககிட்ட எடுத்தா தான் சார் எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லாத சரியா போகும் அப்படின்னு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபெமிலி தெய்வம் இருந்தாங்க. அவங்கள தான் நாங்க குல தெய்வம்னு சொல்லுவோம். விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இந்து சமயத்துல 38,000க்கும் மேற்பட்ட தெய்வங்கள் இருப்பதாக சொல்றாங்க. அது 38,000 38,000 கோடியான்னு தெரியல. அப்படி ஒரு கதை சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தெய்வங்களுக்கு பேர் வச்சு அழைச்சிட்டாங்க. இது எங்களுடைய தெய்வம், இது எங்களுடைய இது எங்களோட குலத்துக்கான தெய்வம், இது எங்க குடும்பத்துக்கான தெய்வம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஃபெமிலி தெய்வமே வச்சிருந்தாங்கன்னா பாத்துக்கொள்ளுங்களேன். அப்படிப்பட்ட இவங்களுடைய குலத்துக்கு யாரு தெய்வம்னா எங்களுடைய ராமன், எங்களுடைய மகாவிஷ்ணு தான் தெய்வம். அததான் இங்க யாவருக்கும் தொழுகுலமாம். ராமன் பின்பு பிறந்த ராமனுக்கு பின்பு பிறந்தவன் ஒருத்தன் இருக்கிறான். குலன் என்றா இருக்கிறான். என்ன பிரியாதான் எப்பையும் அவனை ராமனை விட்டு பிரியாதவன். ராமனை விட்டு பிரியாதவன். ராமனை விட்டு பிரியாதவன். தனை. தனைனா அவனை. இந்த தனை என்பது யாரை குறிப்பிடுது பிள்ளைகள்? டக்குன்னு சொல்லுங்க பாமம். இந்த தனை என்பது யாரை குறிப்பிடுது? தனை. இந்த தனை யாரை குறிப்பிடுது பிள்ளை? உளன் என தனை பிரியாதான். லக்ஷ்மணன். இலக்குவனனை. ஏன்னா பிரியாதான் தனை அப்படின்னு. தனை பயந்த என்றால் பெற்றெடுத்த என்ற அர்த்தம். பெற்றெடுத்த பெருமைக்குரியவள். பெரியாள் அப்படின்னா பெரியல் என்று தான் கொடுத்திருக்கிறாங்க. பெருமைக்குரியவள் என்று வராது போல. சரியா பார்த்து கொள்ளுவோம். இதை வந்து மூத்தவள் அப்படிங்கிற இல்ல பெரியல் என்று சொல்றது பெரியாள் இல்ல பெரியாள் அப்படிங்கிற ரெண்டு பொருளை வந்திருக்கு பிள்ளை. உங்களோட புக்ல பாப்போம் என்ன வந்திருக்குது. பெரியாள் என்று வந்திருக்குது. பெரியாள் என்றா மூத்தவன் என்ற பொருள்ல வரும். பெரியல் என்றால் சரி. அதீஷிதம் அப்படின்னு சொல்லி யாரும் சரி 33,000 கோடி. ரைட் ஓகே. 33 கோடி தெய்வங்கள் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். இப்போ இல்ல, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டது. சரியா? பெருசா கடவுள் நம்பிக்கை இல்லாதனால அதை பத்தி எனக்கு இது இல்லை. 38,000 கோடி கடவுள் எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூப்பா. ஓகே, அப்ப தனை பயந்த பெரியல் என்றான். அப்படிப்பட்ட பெரியல் அல்லது பெருமைக்குரியவள் ரெண்டு பொருளையும் வருது இந்த இடத்துல. பெரியல் என்றா பெருமைக்குரியவள், பெரியாள் என்றா மூத்தவள் என்ற அர்த்தம். சரி, நாம இருக்க உங்களுக்கான பொருளை வேகமா விளங்கப்படுத்திடுறேன். விளங்கி இருக்கும்னு நினைக்கிற இந்த பாடல். அறந்தானே அறக்கடவுள் என்று சொல்லத்தக்கவளான கூறத்தக்கவளாய் அருகில் நிற்கக்கூடிய சுமித்திரையை பார்த்த குகன், ஐய அப்படின்னா பரதனே, அன்பின் நிறைந்தாலும் இவளுடைய முகத்தை பார்க்கிறப்ப அன்பால நிறைஞ்சிருக்கிறா. இவ யார் என்று எனக்கு சொல். உரை என்றா சொல் என்ற அர்த்தம். சொல் என்ன? அப்ப அவன் சொல்றான், பரதன் சொல்றான். ரெண்டு விஷயம் சொல்றான். முதலாவது எப்படி சொல்றான்?
நெறிதிரம்பா தன் மெய்யை நிற்பதாக்கி, எப்பயுமே வாய்மையிலிருந்தும் சத்திய வழியிலிருந்தும் நீங்காத அந்த தசரதன் உண்மையை நிலைநிறுத்துவதற்காக, எப்படி உண்மையை நிலைநிறுத்துவதற்காக தன் மெய்யை, தன் உடலை என்ன செஞ்சிட்டார், இந்த இடத்துல விட்டுட்டு அவர் உயிரை நீத்து போய்விட்டார். தன் மெய்யை நிற்பதாக்கி இந்த உடலை இந்த உலகத்துல விட்டுட்டு, ரெண்டு விஷயம். மெய் என்பது ரெண்டு பொருளில் வந்திருக்கு. ஒன்னு உடல், இன்னொன்னு உண்மை. நான் ரெண்டையுமே சொல்லித்தரேன். எப்படி உண்மையை இந்த உலகத்தில் நிலைநிறுத்துவதற்காக தன் உயிரை நீத்தவன் என்றும் பொருள், உண்மையை அதாவது தன்னுடைய உயிரை நீத்து உடலை இந்த உலகத்தில் நிலைநிறுத்தி சென்றவன் என்றும் பொருள். சரி, அப்போ ரெண்டு பொருள் வந்திருக்கு. நிற்பதாக்கி இறந்தான். அப்படிப்பட்ட இறந்தவனுடைய இளந்தேவி, இளமையான யாரு, இரண்டாவது மனைவி தான் இந்த சுமித்திரை. இரண்டாவது விஷயம் சொல்றாரு என்னது, எல்லோரும் வணங்கத்தக்கவளாக ஒருத்தர் குலதெய்வம் எங்கட இதுல இருக்கிறார், ஃபேமிலியில இருக்கிறார், அவர்தான் ராமன். அப்படிப்பட்ட ராமனுக்கு பின்பு பிறந்தான் ஒருத்தன் இருக்கிறான், அவன் இலக்குமணன். அவன் எப்பவுமே ராமனை விட்டு பிரியாதான், உளன் என பிரியாதான், எப்பவும் அவனை விட்டு பிரியாதான். அப்படிப்பட்ட இலக்குமணனை பயந்த பெற்றெடுத்த பெருமைக்குரியவள் அப்படின்னு முடிக்கிறாங்க. இந்த பாடல் கிளியரா பிள்ளைகள் எல்லாரும் வேகமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். கொஞ்சம் வேகமா பண்ணுங்க. 22 நிமிடம் ஆயிட்டது ஒரு பாடலுக்கு. ரைட், ஓகே. டவுட் இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் ஷூரா சொல்லி தருவேன். ரைட், எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ண பாருங்க பிள்ளைகள். அப்பதான் எனக்கு உங்களுக்கு விளங்குனிச்சா விளங்கலான்னு எனக்கு தெரியும். விளங்கலைன்னா சொல்லிட்டீங்கன்னா நான் மறுக்க சொல்லி தந்துடுவேன். அறக்கடவுளே என்று கூறத்தக்கவளாய் அருகில் இருந்த சுமித்ரா தேவியை குகன் பார்த்து, பரதனே, அன்பால் நிறைந்த இந்த பெருமாட்டி யார் என்று கேட்க. ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. பெருமாட்டி யார் என்று கேட்க, அதற்கு பரதன் சத்திய வழியில் இன்றும் சிறிதும் மாறுபடாத தன் வாய்மையை என்றும் நிலைநிறுத்தி பொய்யுடலை நீத்து இறந்தவனாகிய தசரதன் இளமையான பட்டத்தரசி, இளைய பட்டத்தரசி ஆவாள். மேலும் இவள் யாவருக்கும் வணங்கத்தக்க குலதெய்வமாகிய ராமனுக்கு பின்பே பிறந்த தம்பியும் ஒருவனுடன் என்று அவனை சொல்லுமாறு ராமனை விட்டு நீங்காத இலக்குமணனை பெற்றெடுத்த பெருமைக்குரியவள் என்று முடிச்சிருக்கிறான். அடுத்த பாடலுக்குள்ள போயிருவா. ஆறாவது பாடல். சரி, இன்னும் மூன்று பாடல் இருக்கு, கொஞ்சம் வேகமா பார்த்துப்போம். அடுத்து குகன் கைகேயை யாருன்னு கேட்கிறான். சரியா, நல்ல ஞாபகம் வச்சு, இப்படிதான் கேள்வி வரும். எப்படி குகன் கைகேயை யாரென வினவுதல் பற்றியான வினாக்களுக்கு விடை, அந்த விடையை தாங்க, அதை தாங்கன்னு தான் கேட்பாங்க. நம்ம வினாக்களையும் பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. இந்த வருஷம் எது வருதுங்கிறத நாங்க கெஸ் பண்ணலாம். அப்ப அவ கேட்கிறா, பாடலை முதலாவது விளங்கப்படுத்திடுறேன். இங்க பரதன் உட்கார்ந்து இருக்கிறான், சுமித்ரா தேவியும் கோசலையும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள், இங்க கைகேயி அமர்ந்திருக்கிறா. இந்த இமேஜ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்னன்னா, ரெண்டு பெண்கள் முக்காடிடப்பட்டிருக்கிறார்கள் வெள்ளை துணியில. என்னன்னா, உங்களுக்கு தெரியும் இந்து சமய மக்களினுடைய கலாச்சார பாரம்பரியம் என்னன்னா, கணவன் இறந்துட்டா அவங்க வெள்ளை ஆடை அணிஞ்சிருக்கணும், மங்கள பொருட்கள் அனைத்து நீங்கி இருக்கணும், அப்படி இருக்கிறாங்க. ஆனால் தசரதன் இறந்த பிறகும் கைகேயி என்ன செய்யல அப்படின்னா, அவளுடைய அந்த மங்கள நாட்பொருட்களை இழக்கவில்லை. அவள் எப்பொழுதும் சுமங்கலியாக அங்க காட்சியளிக்கிறா அப்படின்னு சொல்லி அதை வித்தியாசமா நாங்க காட்டியிருக்கிறோம். இதுல பரதன் என்ன சொல்ற அப்படின்னா, பார்த்துக்கொள்ளுங்க. குகன் கேட்கிறார், எப்படி கேட்கிறாருன்னு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. கோசலை எப்படி கேட்டிருப்பாரு அப்படின்னா, சுற்றத்தாரும் தேவரோடும் தொழ நின்ற இந்த அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். எப்படி சுற்றத்தார்களும் தேவர்களும் வணங்கத்தக்கவளாக பார்க்கக்கூடிய இவளை யாருன்னு சொல்லி கேட்பாரு. சுமித்திரை எப்படி கேட்டிருப்பாரு, எப்படி அறக்கடவுளே என்று சொல்லத்தக்கவளும் அன்பில் நிறைந்தாளை உரை என்னன்னு கேட்டிருப்பார். அப்ப ரெண்டு பேரையும் கேட்ட விதத்தை தாண்டி கைகேயை எப்படி கேட்கிறார் அப்படின்னு பார்த்தா, சுடுமயானத்திடை தன் துணையேக. இது முழுவதுமாக கேள்வி. நல்லா விளங்கி கொள்ளணும். கம்பராமாயண பாடல்ல, இங்க இருக்க குகப்படலத்துல கோசலைய பற்றி கேட்கிற பாடல்ல கோசலைய பத்தி 2 வரி கேட்பாரு, மிச்சத்துக்கு பதில் சொல்றதுதான் ஒரு பாடல். சுமித்திரைய பத்தியும் 2 வரி கேட்பாரு, அதுக்கப்புறம் பதில் சொல்ற பாடல் தான் அங்க 2 பேர்த்தையுமே கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பாடல்ல கைகேய பத்தி ஒரு பாட்டு முழுவதுமே அவர் கேட்பாரு. இப்படி பாக்குறதுக்கே இவ்வளவு கேவலமா இருக்காளே, இவ யாரப்பா அப்படின்னு கேட்பாரு. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இங்க கோசலையை கேட்கிறது சுற்றத்தாரும் தேவரோடும் தொழு நின்ற என்ன அந்த கோசலையை தொழுது நோக்கி வணங்கி அப்படின்னு சொல்லி கேட்கிருப்பார். இங்க எப்படி கேட்டிருப்பார், அறக்கடவுளை என்று சொல்லத்தக்கவளும் ஏன்னா அன்பில் நிறைந்தாலை உரை என்ன அப்படின்னு கேட்டிருப்பாரு. ரெண்டையுமே ரொம்ப அழகா கேட்டிருப்பாரு. ஆனா இங்க இவளை கேட்கிற விதத்தை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க, எவ்வளவு கேவலமா கேட்கிறாருன்னு. தன்னுடைய கணவன் சுடுகாட்டுக்கு போயிட்டான். யாரு, பரதன் சரி, தசரதன் சுடுகாட்டுக்கு போகும். தன் கணவன் ஆகிய தசரதன் சுடுகாட்டுக்கு போயிட்டாரு. மகனாகிய
எங்களுடைய பரதன், இதை போட்டோ பார்த்துக்கோங்க, மகனாகிய பரதன் துன்பக்கடலுக்கு போயிட்டார். துன்பக்கடல் அப்படின்னா உருவகணி. அப்படி அவ்வளோ ஒரு துன்பத்தில் அவ்வளோ கவலையா இருக்கிறாரு. இந்த உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய அருட்கடவுளாகிய ராமன் கொடுமையான காட்டுக்கு போயிட்டாரு. வீரக்கழலன் இந்த கால்களுடைய திருமால் எடுத்த நெடிய திருவுருவத்தால் முன்பு மூவடியால் ஈரடியில் இழந்த எல்லா உலகங்களையும் திருமாலை போல அவதாரம் எடுத்து சிரமப்படாமல் மனசிலேயே நினைச்சு கொடுமையால அளவு அளந்த இந்த கைகையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதை ஒண்ணு நாங்க பார்த்துருவோம். ஏன்னா ஒரு வரலாற்று கதை. அந்த கதை உங்களுக்கு விளங்குனாதான் உங்களுக்கு இந்த பாடம் இந்த பாடல் உங்களுக்கு விளங்கும். வெயிட் பண்ணுங்க, அந்த போட்டோவை போட்டுக்கொள்றேன். இதுல எந்த அளவுக்கு இது வரலாற்று உண்மை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சரியா? இது எந்த அளவுக்கு வரலாற்று உண்மை அப்படிங்கிறது தெரியாது. இது ஒரு கதை. அதாவது மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு கடவுள், இவர் தானே பிள்ளைகள் மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணு என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு முறை வாமன அவதாரம் எடுக்கிறார். வாமன அவதாரம் அப்படின்னா என்னன்னா, இந்த சின்ன குட்டி குழந்தை மாதிரியான ஒரு குள்ள மனித அவதாரம்னு எடுக்கிறார். என்னத்துக்கு அப்படின்னா, இந்த மகாபலியினுடைய யாகத்தை கெடுக்கிறதுக்காக. மகாபலி அப்படிங்கிற ஒருத்தனுடைய யாகம். அந்த மகாபலி என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு யாகம் செய்யறார். அவர் வந்து சிவபக்தன் தான், நல்ல பக்தன் தான். அந்த மகாபலியினுடைய யாகம் முடிஞ்சிட்டது அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவர்களும் இவனுக்கு அடிமையாக்கிடுவாங்க. செருக்கு அதிகரிச்சிரும். அதிகரிச்சு இவங்களை எல்லாம் கொடுமைப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்ச தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணுகிட்ட போய் சொல்றாங்க, இதை எப்படியாவது அகந்தை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, இவர் என்ன செய்யறாருன்னா, குள்ள பார்ப்பனர் உருவம் சின்னதா ஒரு மனிதனாகவும் ஒரு ஒரு துறவி மாதிரியும் வந்து மகாபலி யாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கேள்வி கேட்கிறாரு. எனக்கு வந்து ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்கிறப்ப மகாபலி என்ன சொல்லிடுறாரு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொன்ன பிறகு இவரு பார்ப்பனருவம் இந்த மகாவிஷ்ணு சொல்றாரு, எனக்கு 3 அடி மண் வேணும். 3 அடி மண்ணா நான் வந்து இங்க ஒரு இடத்துல கால் வைப்பேன், இந்த மண் எனக்கு வேணும். இந்த இடத்துல கால் வைப்பேன், இந்த மண்ணு வேணும். இந்த இடத்துல கால் வைப்பேன், அந்த மண்ணு வேணும். இந்த 3 இடத்துல கால் வைப்பேன், அந்த 3 அடி மண் எனக்கு வேணும்னு சொல்லுவார். அப்ப யோசிச்சு பாரு, இவர் ஏற்கனவே ஒரு சின்ன குள்ள மனிதன். குள்ள மனிதன் ஒரு 2 அடிக்கு தான் நடந்து போயிட்டு அந்த 3 அடி மண்ணை கேட்பாரு. அது உனக்கு போதுமா? அப்ப அவர் கேட்பாரு, இல்லப்பா உனக்கு அது போதுமா, நீ வந்து வேற ஏதாவது பெருசா கேளுவே, நான் உனக்கு தாரேன் அப்படின்னு கேட்க. இல்ல, அவர் சொல்லிடுவார், இல்லப்பா எனக்கு வந்து நான் 3 இடத்துல கால் வைக்க போறேன், அந்த 3 இடத்துல உள்ள கால் மண் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன பிறகு ஓகே நான் வந்து தாரேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. சொன்ன பிறகு இந்த குள்ள பார்ப்பனராக இருந்த மகாவிஷ்ணு மாபெரும் உருவம் எடுக்கிறார். மாபெரும் உருவம்டா, ஒரு காலை இந்த பூமியிலையும், 2வது காலை மேல இந்திரலோகத்திலையும், 3வது காலை எங்க வக்கிறதுன்னு தெரியாம பார்த்து கொண்டிருப்பதான் மகாபலி சொல்லுவாரு, 3வது அடியை என் தலையில் வையுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அகந்தை நீங்கிருச்சு. அதாவது நீங்க உங்களை பத்தி நான் தெரிஞ்சுட்டேன், 3வது அடியை என் தலையில வச்சேன், நானும் உங்களுக்கு சொந்தமாகிறேன், அதனால என்னுடைய அகங்காரம் நீங்கி விட்டதுன்னு சொல்லவே மகாவிஷ்ணு என்ன செய்வாருன்னா, மகாபலி இந்த உலகத்துக்கு மன்னனாக்கிட்டு மறுக்க போவார். அவனுடைய அகந்தை நீங்கிட்டது, அந்த யாகமும் முடியாது. இதுதான் பிள்ளைகள் இந்த குள்ள பார்ப்பனுடைய கதை. இது கிளியரா எல்லாருக்கும் விளங்குனுச்சா? இது விளங்குனுச்சா எல்லாருக்கும் கிளியரா? இந்த ஓ கதையை சார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கதையை சொல்லி கொடுத்துருக்காங்களா ஸ்கூல்ல? இல்ல சார். இல்ல. ரைட். இல்ல சார். இப்போ நான் அந்த விஷயத்துக்குள்ள வரேன். இப்போ அந்த விஷயத்துக்குள்ள வரேன். இப்போ பரதன் வந்து குகன் வந்து கேட்கிறார். இவர் தான் கேட்கிறாரு. இவர் தான் பரதன்ட்ட கேட்கிறாரு, பரதனே இவளை பார்க்கிறப்ப எனக்கு எப்படி தெரியுதுன்னா, தன்னுடைய கணவனை சுடுகாட்டுக்கு அனுப்பியவர். முதலாவது கேள்வி, தன்னுடைய கணவனை சுடுகாட்டுக்கு அனுப்புன மாதிரி தோணுது எனக்கு. எனக்கு வந்து பார்க்கிறப்பே தெரியுது. 2வது விஷயம், தன்னுடைய பரதன் வந்து துன்பக்கடலுக்கு போறதும் இவ தான் காரணமா இருக்கணும்னு எனக்கு தோணுது. 3வது, ராமன் வந்து காட்டுக்கு போறதுக்கு இவ தான் காரணமா இருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்றாரு. அப்படின்னா, கடல்கால் மாயன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல பிள்ளை, கடல்கால் மைந்தன் ஒரு அடி வந்துருந்துச்சு. யாரை குறிப்பிட்ட அந்த அடி நானே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. கடல்கால் மைந்தன்னா இவர் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். யாரு? ராமன். நோ 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 நோ, பரதன். பரதன் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். கடல்கால் மைந்தன் என்பவன் பரதன். கடல்கால் மாயன் அப்படிங்கிறவர் வந்து மகாவிஷ்ணு. சரியா? அப்ப இந்த கதையை நீங்க சொல்றாரு பாருங்க. சுடுகாட்டுக்கு சுடுமையான திடை தன் துணை ஏக. யாரு? சுடுகாட்டுக்கு தன்னுடைய துணைவனான தசரதன் போக. தோன்றல் அப்படின்னா தன்னுடைய வயிற்றில் தோன்றியவனான பரதன் துயரக்கடலுக்கு, என்ன அணி? உருவக அணி. துயரக்கடல் உருவக அணிக்கு துயரக்கடலுக்கு போக.
கடுமையார் கானகத்துக்கு, அதாவது கடுமையாக கொடுமையாக இருக்கக்கூடிய அந்த காட்டுக்கு, ராமன் கானகத்துக்கு கருணை ஆறுகளி போக, கருணை மிக்கவனான எங்களுடைய ராமன் வந்து போக அப்படின்னு சொல்லி, ஆறுகளி அப்படிங்கிறது வந்து கடல் அப்படின்னு அர்த்தம். சரியா? சொல்லித்தரேன். ஆறுகளி, கலியண்ட கடல். அப்போ தன்னுடைய ராமன் போக ஏக கழல்கால் மாயன், அதாவது வீரக்கழல்களை அணிந்திருக்கக்கூடிய மாயங்களுக்கெல்லாம் மாயவனான எங்களுடைய அந்த மகாவிஷ்ணு நெடுமையால், அப்படின்னா நீண்ட உருவம் எடுத்து என்று பொருள். நெடுமையால் என்றால் நீளமான மிகப்பெரிய உருவம் எடுத்து, அன்று அளந்த உலகெல்லாம், அன்னைக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த உலகம் முழுவதையும் தன் வசப்படுத்தினார். விளங்குறதோ தெரியல. ராமன் அல்லது அந்த மகாவிஷ்ணு மகாபலியிட அந்த அரக்கன்கிட்ட போயிட்டு மிகப்பெரிய உருவம் எடுத்து இந்த உலகத்தை தன் வசப்படுத்தினார். உலகமெல்லாம், ஏன்னா அன்று அளந்த உலகம். அப்படிப்பட்ட அன்னைக்கு தன்னுடைய கால்களால ரொம்ப கஷ்டப்பட்டு மிகப்பெரிய உருவம் எடுத்து அளந்த அந்த உலகத்தை கைகேயி அவ்வளோ பெரிய உருவமெல்லாம் எடுத்து அளக்கல. அவ்வளோ பெரிய இதெல்லாம் செய்யல. அவ என்ன செஞ்சா, தன் மனத்தே நினைத்து செய்யும் கொடுமையால், தன் மனதில் என்ன நினைச்சா, ராமன் காடாள வேண்டும், பரதன் நாடாள வேண்டும். தன் மனதிலே நினைத்த அந்த கொடுமையால் அளந்து விட்டாள். இந்த உலகத்தை அவள் பெற்று விட்டாள். விளங்குனிச்சா பிள்ளைகள்? மகாவிஷ்ணு அன்னைக்கு மகாபலியிடம் மிகப்பெரிய உருவம் எடுத்து அளந்த அல்லது பெற்றுக்கொண்ட இந்த உலகத்தை சிரமமே படாம, கஷ்டமே படாம, தன் மனசுல ரெண்டே ரெண்டு வஞ்சகமான விடயத்தை தன் மனத்தை நினைத்து செய்யும். என்ன மனத்தை நினைச்சா? ராமன் காடாள வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இரண்டே இரண்டு விடயங்களை தன் மனதிலே நினைத்து இந்த உலகத்தை பெற்றுக்கொண்டாலே ஆர் இவர் என்று உரை என்ன? இவரை யாரு நீ சொல்லுன்னு சொல்ல குறிசில் கூறும் பரதன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் ஆரம்பிக்கும். இந்த பாடல் விளங்குனிச்சா பிள்ளைல உங்களுக்கு? இந்த பாடல் முழுவதுமே குகன் வந்து கேட்கிறான். இவளை பார்க்கிறப்ப எனக்கு இப்படிதான்ப்பா தோணுது அப்படின்னு கேட்கிறப்பயே நான் கண்டிப்பா விளங்கப்படுத்துறேன். கேட்கிறப்ப எப்படி கேட்கிறான்னு பாருங்க. கோசலையும் சுமித்திரையும் ஒரே வரியில கேட்ட குகன் இவளை மாத்திரம் வினவுவதற்கே இவ்வளவு பெரிய பாடல். இவளை பார்க்கிறப்ப எனக்கு இப்படிதான்ப்பா தோணுது அப்படின்னு கேட்கறதுக்கே இவ்வளவு பெரிய பாடல். மறுக சொல்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. பாடலை மறுக்க விளங்கப்படுத்திட்டு மறுக்கணும் இருக்கா போவோம். கொஞ்சம் டைம் எடுக்கும் பிள்ளை. இன்னைக்கு ஒரு 10:40 வரைக்கும் டைம் எடுக்கும். இன்னைக்கு மட்டும் அடுத்தடுத்த கிளாஸ் எங்களுக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. சுடுமையான திரைத்தன் துணையக, அதாவது சுடுகாடு அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனை எரிக்கக்கூடிய இடம் சுடுகாடு. இடுகாடு அப்படிங்கிறது வந்து மனிதனை புதைக்கக்கூடிய இடம். சரியா? அது ரெண்டு வேற வேற. இடுகாடு என்பது புதைக்கும் இடம், சுடுகாடு என்பது எரிக்கும் இடம். ரெண்டுக்கும் வேற. அப்போ சுடுமயானத்துக்கு, எரிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தன்னுடைய கணவன் போயிட்டான், இறந்து போயிட்டான். அதுக்கு யாரு காரணம்? இவதான் காரணம். எப்படி? தன் கணவனாகிய தசரதன் சுடுகாட்டுக்கு போறதுக்கு காரணமானவ இவதான். என்ன காரணம் சொன்னா, நீ ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் நாட்டுக்கு ஆளணும் அப்படின்னு சொன்ன உடனேயே தசரதன் செத்து போயிட்டான். அதுக்கு காரணம் யாரு? இவதான், கைகேயி தான் போறதுக்கு காரணமானது. ரெண்டாவது தோன்றல் அப்படின்னா, தோன்றியவன் யாரு? தோன்றியவன் யாருடைய வயிற்றில் தோன்றியவன்? கைகேயினுடைய வயிற்றில் தோன்றியவனான பரதன் துன்பக்கடலுக்கு போக, துன்பத்தில் ஆழ்ந்து போயிட்டான். ஏன்னா தன்னுடைய அண்ணன் என்ன செஞ்சிட்டாரு? காட்டுக்கு போயிட்டாரு, அப்பா செத்து போயிட்டாரு, இப்படி லக்குவணன் காட்டுக்கு போயிட்டாரு, சீதை காட்டுக்கு போயிட்டு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒருத்தி தான் காரணம். அது யாரு? கைகேயி தான். அப்படிப்பட்ட அந்த துன்பக் கடலுக்கு பரதன் செல்லுவதற்கு யாரு காரணமாக இருந்தா? கைகேயி காரணமாக இருந்தால். இரண்டாவது. மூணாவது, கடுமையார் கானகத்துக்கு அருட்கடலாகிய கருணை அருட்கடல் என்று அர்த்தம். கருணை ஆர்கலி அப்படிங்கிறத போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். அருட்கடல் அப்படின்னு அர்த்தம். அருட்கடல். அருட்கடல் யாரு? எங்களுடைய ராமன். அருட்கடலாகிய ராமன் கொடுமையான காட்டுக்கு போறாரு. அருட்கடலாகிய ராமன் கொடுமையான இந்த கடுமையார் கானகத்துக்கு போகவும் இவதான் காரணமாக இருந்தாள். மூன்று விஷயம். கணவன் இறந்து போக, பரதன் தன் பெற்றெடுத்த பரதன் துன்பக்கடலுக்கு போக, தான் வளர்த்த ராமன். மூணாவது விஷயம், தன் வளர்த்த ராமன் என்னது கடுமையான காட்டுக்கு போக காரணமாக இருந்த அந்த கைகேயை பார்க்கின்ற பொழுது, கழல்கால் மாயன், வீரக்கழலை அணிந்திருக்கக்கூடிய மாயங்களுக்கெல்லாம் மாயவனான மகாவிஷ்ணு கடவுள். மகாவிஷ்ணுன்னு யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகள்? இவர் தான் மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய கடவுள், இந்து சமய கடவுள்.
சரியா, முக்கியமானவங்கள வெறும் ஒருத்தர். அப்ப இந்த மகாவிஷ்ணுங்கிற கடவுள் இந்த குள்ள பார்ப்பன உருவம் அப்படின்னா குள்ளமான இருக்கக்கூடிய இந்த சின்ன குள்ளமான உருவத்திலிருந்து மிகப்பெரிய உருவம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாராம். என்ன, கழல் கால் மாயனான மகாவிஷ்ணு தன்னுடைய நெடுமையால் என்று தன்னுடைய அந்த உருவத்தால பெரிய உருவம் எடுத்து அந்த அளந்த அந்த உலகம் எல்லாம் உலகத்தை அளக்கிறதுக்கு பெரிய உருவம் எடுத்து இந்த உலகம் எல்லாத்தையுமே தன் மனதை நினைத்து செய்யும் கொடுமையா தன் மனதுல நினைச்ச ஒரே ஒரு கொடுமையான அந்த சொல்லால அன்னைக்கு அளந்து அந்த நாட்டவே பெற்று கொண்டுட்டா. ஏன்னா ரெண்டே ரெண்டு கேள்விதான் கேட்டா. என்ன கேள்வி? நீ கொடுத்த வரத்தத்தா, முதலாவது வர ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் நாடாளணும், முடியுமா முடியாதா, அவ்வளவுதான் கேள்வி. அப்ப அந்த ரெண்டே ரெண்டு வார்த்தையை கேட்டு இந்த உலகம் முழுவதையும் அவள் பெற்றுக்கொண்டாள். அந்த என்ன சாம்ராஜ்யம் தானே பிள்ளை, யாட தசரத சாம்ராஜ்யம், அவனுடைய கையில தான் அந்த நாடே உலகமே இருந்தது. அப்படிப்பட்ட அந்த சாம்ராஜ்யம் முழுவதுமே பெற்றுக்கொண்டால் அளந்தாளை, அளந்திருப்பவளான இவளை, ஏன்னா வினையாளனையும் பெயர் அளந்தாளை, ஆர் இவர் என்று உரை, யார் இவர் என்று சொல்லி சொல்லுன்னு சொல்ல குருசில் யாரு பரதன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ விளங்குனிச்சா பிள்ளைகள்? பாடல் விளங்கிட்டதா? கிளியரா எல்லாருக்கும்? அப்ப நான் விளங்கப்படுத்திடுறேன். கொஞ்சம் ஓ சார். கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ரெண்டே ரெண்டு பாட்டு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் வேகமா நாங்க பார்த்துக்கொள்ளலாம். வேணும்டா இன்னொரு கிளாஸ் நாங்க போட்டுக்கொள்வோம். சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா முக்கியமான பகுதி இந்த வருஷம் எதிர்பார்க்கிற பகுதினால பார்த்துக்கொள்வோம். சந்திப்பிரிக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. சுடு மயானத்து இடை தன் ருணை ஏகன்றது பிள்ளைகள் எப்படி வரும்? துணை ஏக, இது தெரியும். யகர வகரம் வரின் என்ன உயிராக தெரியும். துணை ஏக தோன்றல், தோன்றல் துயர்கடலின், துயர்கடலில் அப்படின்னாலும் பரிச்சு துயர்கடலில் ஏக. ஏன்னா ஏன் சார் இதை வந்து இன் ஏகன்னு தானே வந்திருக்கு அப்படின்னாலுமே எங்களுக்கு ஏழாம் வேற்றுமை இடப்பொருள் அப்படின்னு பிரச்சனையே இல்லை. ஏன்னா கடலில் கடலின் ரெண்டுமே வரும், இல் இன் பொருள் வரும். அதே நேரம் இந்த இல் என்னவும் மாறலாம், இல்லாகவும் மாறலாம். அதனால கடலில் ஏக அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. கடுமை ஆர்காணகத்து, யார் இல்ல, கடுமை ஆர்காணகத்து அப்படின்னு வந்திருக்கும். கடுமையார் கானகத்து கருணை, கருணையார் அப்படின்னு வந்திருக்கு. கருணை இந்த இடத்துலயுமே ஆர்களி என்று வரும். கருணை ஆர்களி. சரி, இந்த இடத்துல யாருங்கிற கேள்வியில வராத பிள்ளைகள் நல்ல ஞாபகம் வச்சுக்க. கடுமையான கானகத்துக்கு கருணை கடலாகிய, கருணை கடல் ஆர்களி அப்படிங்கிறது கருணை கடலாக, ஏக ஏக என்றா போக, கழல் கால் மாயன். சரியா, இத பாருங்க, இற்று வந்திருக்கு, இல்லு வரும், இன்னு வந்தால் இல்லு வரும். இந்த இடத்துல ஏன் இன்னு வந்திருக்குன்னா இங்க வந்து நெடுமையால் அப்படின்னு வந்திருக்கு, அதனாலதான் இந்த இன் வந்து இங்க தோன்றி இருக்கு. அதே நேரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் 12வது விதி, நகர நகரங்கள் மொழி முதல்வரின் நகரம், அதாவது ரன்னகரம் தன்னகரம் வந்துச்சுன்னா அது தன்னகரமாக, 2 சுழி நகரம் 3 சுழி நானா வந்துச்சுன்னா அது இந்த மாதிரி இருக்கிற நானாவா தான் மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அப்போ இந்த இடத்துல நே என்று நெடுமையாள் அளந்த, சரியா, நெடுமையாள் அளந்த உலகு எல்லாம், உலகு எல்லாம் தன் மனத்தை நினைத்து செய்யும், அப்படி செய்யுறங்குன்றது இருக்கு பிள்ளைகள், அப்படி வராது, இந்த ர வராது, அதை வெட்டிடுங்க. செய்யும் என்று வரும். சரியா, செய்யும் கொடுமையாள் அளந்தாளை யார் இவர் என்று உரை. இந்த இந்த இருக்குல்ல, இந்த ரூ இருக்குல்ல பிள்ளைகள், இந்த ரூவை பிரிச்சோம்னா இரு கூட்டல் ஊ. அப்ப இதுல உள்ள ஊனா இங்க வந்துட்டதா, மருக இங்க என்ன இருக்கும், இற்று மட்டும் இருக்கும். இது வல்லின மெய்யெழுத்து, வல்லின மெய்யெழுத்து வந்தா மருகம் ஊனா சேரும், அதனாலதான் என்றுன்னு வருது. உரை என்ன குரிசில் கூறும்னு சந்திப்பிரியும். சரியா, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, சொல்லுங்கம்மா. அந்த யார் வந்திருக்க இடத்து ஆர் இவர் என்று என்ன சொல்றீங்கம்மா? இங்கனையா இந்த இடத்துலயா, இந்த யார் இடத்துல ஓ இந்த ஓ இடத்துல ஆறுகளி அப்படிங்கிற பொருள்ல இல்ல. இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய யார் என்பது நம்ம கேட்போம்ல கேள்வி, யாரப்பா இவர் அப்படின்னு கேட்போம், அந்த ஆறுல தான் இந்த வந்திருக்குது. சரியா, இந்த இடத்துல ஆறுகளி என்பது வந்து கடலை குறிக்கக்கூடிய, ஏன்னா அந்த இடத்துல வந்திருக்கு. ஏன்னா பார்த்துக்கொள்ளுங்க, இந்த இடத்துல ஆரிவர் என கேட்பதை தான் இங்க கம்பர் வந்து விளங்கி இருக்கிறார். ஆறு நாளுமே உங்களுக்கு நாங்க இப்ப பழங்காலத்துல வந்து ஆறு பாய்வர் அப்படின்னு கேட்போம். ஆனா
இது பொதுவாகவே இந்த யார் 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 என்ற மூன்றுலையுமே இந்த முதல் 2 இடங்கள் ஆர் அப்படிங்கிற பொருள்லையும், ஆர்கலி அப்படிங்கிறது வந்து உருவகணி, கருணை மிக்கவர் அப்படின்னு அர்த்தம். சரி, ஆர்கலி அப்படிங்கிறது கருணை மிக்க அப்படின்னு, ஆர்கலி என்பது கடலை குடிக்கக்கூடிய அப்படின்னும், கருணை மிக்கவர் என்பதை குறிக்கக்கூடியதாகவும் நமக்கு வந்திருக்கும். ஆனா இங்க வரக்கூடிய யார் என்பது என்னவா வரல, கருணை மிக்கவர் என்று வரல. இங்க கைகேயி கருணை மிக்கவரா வரலையே. அந்த இடத்துல அவர் கேட்கிறார், யார் இவர் என்று உரை. இந்த பெண் யாருன்னு உரைங்கிற பொருளா தான் இந்த இடத்துல வந்திருக்கு. சரியாம்மா? ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. இப்ப நாங்க பொருளுக்குள்ளால வந்துருவோம். வேகமா சொல்றேன். சுடுமயானம் தெரிந்தன பிள்ளைகள். மயானம் என்று பொருள். மயானம் இடை, மயானத்துக்கு இடையில. தன் துணை ஏக, யாரு? தன்னுடைய கணவனாகிய தசரதன் போக, ஏகன போக. தோன்றல், எப்படிப்பட்ட தோன்றல்? யாரு பிள்ளைகள் தோன்றல்? தன் தோன்றல் பரதன் என்னத்துக்கு போறாரு? தோன்றல் என்பது பரதன். பரதன் துன்பக்கடலுக்கு போக, துன்பக்கடலுக்கு போக. கருணை ஆர்களி, இங்கிருந்து வரும், இதுல இருந்து வரும். கருணை ஆர்களின்னு தான் முதல் வரும். கருணை ஆர்களினா அருட்கடலாகிய ராமன். எப்படி எழுதணும்? அருட்கடலாகிய, சரியா எழுதி கொள்ளுங்க அத. அருட்கடலாகிய ராமன் கடுமையார் கானகத்துக்கு, ஏன்னா கொடுமையான காற்றிற்கு செல்ல. கடுமையார் கானகம், கொடுமையான கானகம், கொடுமையான கானகம். இந்த ஆர் அப்படிங்கிற ஒரு சொல் பிள்ளைகள் பல பொருள்ல வந்திருக்குது. சரியா? ஆர் என்பது மரத்தை குறிச்சிருக்குது. ஆர் எனும் வினைச்சொல் வந்து நிறைதல், நிறைந்திருப்பல் அப்படின்னு குறிக்குது. அடுத்து ஆர் என்பது பெயர் சொல்லோடு வரக்கூடிய ஒரு இடைச்சொல்லாக வந்திருக்குது. சரியா? அப்ப இந்த இடத்துல வந்து கடுமையான அப்படின்னா கொடுமை ஆனன்னு சொல்லுவோம்ல, அந்த ஆனங்கிறதுக்கு பதிலாதான் பிள்ளைகள் இந்த ஆறுங்கிறது வந்து இங்க இடைச்சொல்லா வந்திருக்குது. சரியா? கருணை அருட்கடல் ஆகி, இந்த இடத்துல ஆகிய அப்படிங்கிற இடைச்சொல்லா வந்திருக்குது. சரியா? அதுதான் மாற்றம். அது மட்டும் தான் நம்ம கடல் ஆகிய ஆர் என்றது வந்து இடைச்சொல்லாகத்தான் இந்த இடத்துல வந்திருக்குது. ஆனா கீழே பாத்தீங்கன்னா எங்களுக்கு வினா பொருள்ல வந்திருக்குது. அதுதான் நீங்க வித்தியாசம். சரி, அதை மார்க் பண்ணிக்கொள்ளும். இங்க ஆன, இங்க ஆகிய அப்படிங்கிற பொருள்ல வந்திருக்கு. சரியா? போக கடல்கால் மாயன், வீரக்கடல் அணிந்த மாயன் யாரு? மகா மகா விஷ்ணு, மகாவிஷ்ணு என்று பொருள். இது நெடுமையால், நீண்ட உருவத்தால் என்று அர்த்தம். நெடுமையால், நீண்ட உருவத்தால், நீண்ட உருவத்தால். அன்று அளந்த உலக, அன்றைக்கு அளந்த உலகு எல்லாம் தன் மனதே நினைத்து செய்யும் கொடுமையால், தன் மனதில் நினைத்திருக்கக்கூடிய, தன் மனதின் கண் தானே நினைத்து செய்கின்ற, தன் மனதே தானே நினைத்து செய்யும், தானே நினைத்து செய்யும் கொடுமையால் அளந்தவளாகிய, அளந்தாள் அப்படின்னா செய்தவளாகிய கைகேயியை பார்த்து யார் இவர் என்று, அல்லது ஆர் இவர் என்று உரை. இந்த இடத்துல ஆறுன்னு தான் போட்டிருக்கிறாங்க. பட் எங்களுக்கு இந்த இடத்துல ஆறுன்னு போட தேவையில்லை, யார் என்று போட்டாலும் சரி என்று உரை. குறிசில் அப்படின்னா தலைவன் சொல்லுவான். ரைட்டா? இவ்வளவுதான். மறுக்க நான் சொல்லிடுறேன். சுடுமயானத்துக்கு, சுடுகாட்டுக்கு தன்னுடைய கணவனாகிய தசரதன் போக, மகன் துன்பக்கடலுக்கு போக, அருட்கடலாகிய ராமன் காட்டுக்கு போக, வீரக்கடல் அணிந்த கால்களை உடையவனான திருமால் எடுத்த நெடிய திருவுருவத்தால், பெரிய உருவத்தால முன்பு, அதாவது மூவடியால் ஈரடியால் அளந்த இந்த உலகம் எல்லாம், 3 அடி கேட்டுட்டு 2 அடியில அந்த உலகத்தை அளந்து முடிப்பார். அப்படி அந்த உலகத்தை அளந்து முடிச்ச திருமாலை போல பெரிய அவதாரம் எல்லாம் எடுத்து இந்த உலகத்தை பெற்றுக்கொண்டு சிரமப்படாம தன் மனசுல என்ன நினைச்சா, 2 துன்பமான ஒரு கொடுமையான விஷயத்தை நினைச்சு இந்த எளிதாக இந்த உலகத்தை பெற்றுக்கொண்டாலே இந்த கைகேயை யார் என்று கேட்க பரதன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். கிளியரா பிள்ளை? இந்த பாடல் கிளியரா? கொஞ்சம் வேகமா ஹேண்ட் பண்ணுங்க. ரைட், ஓகே. இப்ப நாங்க ஒருக்கா நீங்க வாட்சி பாருங்க. இந்த ஓகே, இந்த பாடலை விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஒருக்கா தேவண்டா மறுக்க ஒருக்கா ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க, கிளியரா விளங்கும்.
நான் இந்த வரலாற்று கதையெல்லாம் சொல்லிட்டேன். இது வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்கியிருக்குன்னு எனக்கு தெரியல. முழுவதுமா கிளியரா விளங்கப்படுத்தியிருக்கேன். மறுக ஒரு எடுத்து பார்த்து கொள்ளுங்க. ரைட்டா? பாடல் 7வது. இப்போ பரதன் என்ன சொல்றான்? மேல சொல்லிட்டாங்க. பரதன் குரிசில் கூறும் என்று சொன்ன பிறகு பரதன் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, இங்க பார், இங்க பார், இங்க இருக்கிறா பாத்துக்கு. இவர் தான் குகன், இவர் பரதன், இவ வந்து கைகேயி, கோசலை, சுமித்திரை. சரிதானே? இப்போ இங்க இவளை காட்டி கேட்கிறான். அந்த இமேஜ் எல்லாம் கொஞ்சம் வயசு போன மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் இளமையான போட்டோவா இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த போட்டோவை நான் பார்த்துக்கொள்ளுங்க. அவ சொல்றேன் எப்படின்னு பாருங்க. இங்க பாரு இருக்கிறா. இவ தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். முதலாவது எடுத்தோனே சொல்றான். படரெல்லாம் படைத்தால் உலகத்துல எல்லாரும் இன்னைக்கு துன்பப்படுறதுக்கு யாரு காரணம்னா, இதோ உட்கார்ந்து இருக்கிறா பாருங்க, இவதான் காரணம். பலியாகிய குழந்தைக்கு வளர்ப்பு தாய். யாரு பலியா போனா? ராமன் பலியா போனாரு. அப்படிப்பட்ட இந்த ராமனை வளர்த்தவள் இவதான் அப்படின்னு சொல்றான். படரெல்லாம் படைத்தாளை பழி வளர்க்கும் செவிலி. என்ன பிரச்சனை? ஏன் செவிலின்னு சொல்றாரு அப்படின்னா, தான் ராமனை இவள் தான் கோசலை பெற்றிருக்கலாம். ஆனால் வளர்த்தவள் யாரு? எங்கட கைகேயி தான். அந்த அளவுக்கு பாசம் மிக்கவள். ஆனா இப்ப மாறிட்டா. சரியா? மாறிட்டா. அப்படிப்பட்ட பலியாகி போன குழந்தைக்கு வளர்ப்பு தாயை பாலான தீவினையுடைய அப்படிப்பட்ட இவளுடைய வயிறு எப்படிப்பட்ட வயிறு அப்படின்னா, பாலாகி போன வயிறு. பாலா போன வயிறுன்னு சொல்லுவோம்ல. பால் கடை, அதாவது பாலாகி போனோம்னா வீணா போன வயிறு, அந்த மாதிரி சொல்லுவோம். அப்படிப்பட்ட வயிற்றுல நான் நீண்ட நாட்கள் கிடந்ததுனாலயோ என்னவோ எனக்கு தெரியல, என்கிட்ட இருக்கிற உயிர் அப்படியே குறைஞ்சிட்டு இருக்குது. கொஞ்சம் இருங்க. அப்படி பாலாகி போன அந்த வயிற்றில யாரு பிறக்கிறா அப்படின்னா, அந்த பரதன் பிறந்துட்டார். நான் உன் வயிற்றுல பிறந்தனாலயோ என்னவோ தெரியல, என்னோட உயிர் அப்படியே போய்கிட்டு இருக்கு. என்னோட உயிர் என்ன செய்யுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. புடரிலே பிறந்ததுனால என் உயிர் போய்கிட்டு இருக்குது. எல்லாருமே இந்த உலகத்துல ரொம்பவுமே துன்பப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா துன்பக்கடல்ல இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒருத்தி மட்டும் அந்த துன்பமே இல்லாத இருக்கிறா பாரு. இவளை பார்த்தா உனக்கு தெரியலையா? இவதான் என்னைய பெத்தெடுத்த தாய். இந்த உலகத்துல இவ்வளவு துன்பம் வர்றதுக்கு காரணமானவள் யாருன்னா இவதாங்கிறது உனக்கு தெரியலையாங்கிற மாதிரி இவ கேட்கிறா. சரியா? நான் மறுக இந்த பாடலை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். பரதன் சொல்றா, இந்த உலகத்துல எல்லாருமே துன்பப்படுறதுக்கு யாரு காரணம் அப்படின்னா இவதான் காரணம். படரெல்லாம் படைத்தவள், துன்பங்கள் எல்லாம் படைத்தவள், பலியாகி போன ராமனை வளர்த்தவள். இப்படிப்பட்ட இவளோட வயிறு பாத்தீங்கன்னா பாலா போன வயிறு. அந்த பாலா போன வயிற்றுல நான் பிறந்ததுனாலயோ என்னவோ தெரியல, எனக்கிட்ட இருக்கிற உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்குது. நான் அப்படியே செத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்குது. அப்படியே உயிரினுடைய பாரம்னு சொல்லுவாரு. யாராவது உயிரை பாரமா நினைப்பான் பிள்ளை? நான் என்னுடைய தலையில 2 கிலோ உயிரை வச்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு. யாருமே நினைக்க மாட்டோம்ல. ஆனா இவர் எனக்கு சொல்றாரு, நான் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எனக்கு உயிர் பாரமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. உயிர் பாரம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது, நான் செத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படிப்பட்ட எல்லாருமே, நான் உலகத்துல உள்ள எல்லா ராமன், அதே மாதிரி தசரதன் எல்லாருமே துன்பப்பட்டணும். இவனுடைய கேட்ட 2 வரத்தினால உலகத்தில் இருக்கிற எல்லாருமே துன்பப்படுறாங்க. ஆனா ஒருத்தி மட்டுமல்லவா துன்பமற்ற முகத்தை உடையல். அவ மட்டும் சிரிச்சிட்டு இருக்கிறா, அவ மட்டும் சந்தோஷமா இருக்கிறான். யாரு ஏசுறான்னு சொல்லுங்க பாப்போம். தாம் பிள்ளை, இவள் பெற்றெடுத்த பிள்ளையே யாரை பெற்றெடுத்தா? கைகேயி பெற்றெடுத்தவள் தான் பரதன். பரதனை ஏசுறான். என்னன்னு? இவ வயித்துல பிறந்தனாலதான்ப்பா என்னுடைய உயிரோட பாரம் அப்படியே குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி தானே தன் தாயை ஏசுகின்ற அளவுக்கு அவ மோசமானவள் அந்த இடத்துல காட்சிப்படுத்தப்படுறான். அப்படி பாலான போன தீவினையுடைய வயிற்றிலே நீண்ட நாட்கள் கிடந்து என்னுடைய உயிர் பாரமெல்லாம் குறைஞ்சிட்டு போக, ஏன்னா ஒருத்தி மட்டும் என்ற துன்பக்கடலில் முகத்தை உடையவள் இவ்வளவு நேரம் இவளது முகத்தை கொண்டே அறிந்திராவிடில் இதோ நிற்கின்றவள் என்னை பெற்றெடுத்தவள் அப்படின்னு முடிக்கிறார்.
இதோ பாரு இருக்கிறா, இவ தான் என்னையை பெற்றெடுத்த தாய், இவள் பெயர் கைகேயி அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இந்த பாட்டு விளங்குனிச்சா பிள்ளைகள் என்ன சொல்ல வாராங்கன்ட்டு? கிளியரா எல்லாருக்கும்? ரைட், மறுக விளங்கப்படுத்துறேன் பாருங்க. கொஞ்சம் ஹேண்ட்ரைஸ் பண்ணீங்கன்னா தான் எனக்கும் இன்ட்ரெஸ்டா படிப்பிக்கலாம். உங்களுக்கு விளங்கலண்டா எனக்கு மெசேஜ் ஒன்று சரி போடுங்க. என்ன ஓகே, விலங்குலண்டா சொல்லுங்க, நான் சொல்லித் தருவேன். மறுக நான் இன்னொருக்கா சொல்லித்தரேன். படரெல்லாம் படைத்தவள் அப்படின்னா இந்த உலகத்தில எல்லா துன்பங்களையும் படைத்தவள். பழி வளர்க்கும் செவிலி யாரு? பலியாகி போன ராமனை வளர்த்த செவிலித்தாய். அப்படிப்பட்ட அந்த அந்த கைகேயினுடைய பாழ்த்த பாவி குடர் அப்படின்னா பாழாகி போன தீவினையுடைய வயிறு என்று அர்த்தம். பாழாகி போன தீவினையுடைய வயிற்றிலே நீண்ட நாட்கள் குடரிலே நெடுங்காலம் கிடந்து நீண்ட நாட்கள் கிடந்து எனக்கு உயிராகிய சுமை என உயிர் பாரம் குறைந்தது, என்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய உயிரான பாரம் குறைந்து தேயும்படி உடரெல்லாம் உயிரிலா எனத் தோன்றும். இந்த உடல்கள் எல்லாம், எந்த உடல்கள் எல்லாம்? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உடல்களும் உயிர் இல்லை என்று தோன்றும் அளவுக்கு ஒருத்தி அன்றே, ஒரே ஒருத்தி மட்டும் என்ன செஞ்சாப்பா? இடரிலா முகத்தாலை, துன்பம் இடர்னா துன்பம்னு அர்த்தம்ல, இடர் இல்லா முகத்தாலை அறிந்திலையே. நீ தெரிஞ்சு கொள்ளலையா? என்றால் என்ன என்றால், இதோ பாரப்பா நின்று கொண்டிருப்பவள் என்னை படைத்தவள், என்னை பெற்றெடுத்த தாய், இவதான்ப்பா கைகேயி அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பார். ஓகே, சந்தி பிரிச்சிருவோமா? சந்தி பிரிச்சு நாங்க அதுக்குள்ள பாடல்குள்ள மருக வருவோம். வேகம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல படர் எலாம், படர் எலாம் படைத்தாளே என்னன்னு தெரியும்ல, இரு கூட்டல் ஏ. அதனாலதான் இந்த இடத்துல முதலாவது படர், அடுத்து எலாம். படைத்தாளை பழி வளர்க்குஞ்ச். ஞாபகம் இருக்கா பிள்ளைகளா? இங்கு இந்து இஞ்சின்னு 3 சொல் சொன்னேன், எழுத்து சொன்னேன். இங்கு இந்து இஞ்ச் இந்த 3 எழுத்து வந்தாலே அது இம்மு தான் வரும். சரியா? அதுல எந்த மாற்றமும் இல்லை, நீங்க ஒன்னும் யோசிக்க தேவையில்லை. பழி வளர்க்கும் செவிலியை தன் பாழ்த்த பாவி குடரிலே நெடுங்காலம். இந்த பாருங்க இருக்குது, இங்கு இந்து இஞ்சி வந்துருச்சா? இந்த பாருங்க, இந்த இடத்துல நெடும் காலம், இங்கு வந்திருக்க இடத்துல நெடும் காலம் கிடந்து ஏற்க. இப்போ ஒரு சந்தேகம், சார் இந்த இடத்துல கிடந்து ஏற்கன்னு வராவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சொல்லோட இறுதி எழுத்தாக இங்கு இந்து இஞ்சி வந்தா மட்டும்தான் இம்மா மாறும், இடையில் இருந்தால் அது மாறாது. அப்ப கிடந்து ஏற்கும் அப்படின்னு வரும். சரியா? ஏன்? இங்க இருக்கக்கூடிய மகரம் இங்க தோன்றும். இம்மு கூட்டல் ஊ, இம்மு கூட்டல் ஊ என்பதுல இம் இங்க வர, அதுல இருக்கக்கூடிய ஊ என்பது அடுத்த சொல் உயிர். பாரங்கு இருக்குது, பாரம் குறைந்து தேய. இந்த இடத்துல ஊ இருக்குதா? யகர வகரம் வரின் நேரடியா உயிராக தெரியும். ஆனா ஊனா வந்திருக்கனால நேரடியா ஊனா வருது. உடர் எலாம் எலாம் முயிரிலான்னு வந்திருக்கு பிள்ளை. இதுல மட்டும் மகரம் கெடும், இம்மன்னா இல்லாம போகும். சரியா? சந்திப்பிரிப்புல 12 விதிகள்ல 3 விதி தோன்றல், திரிதல், கெடுதல் சொல்லி கொடுத்திருப்பேன். அதுல இந்த இடத்துல அதுவும் 100க்கு 1%, 0.5% தான். 0.0% கூட வரலாம். அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் கெட்டு போகும். அதுல இதுவும் ஒண்ணு. அப்போ இந்த இடத்துல இம் கெட்டு போக உயிரிலா, முயிரிலான் இருக்கு, உயிரிலா என வேணா வந்திருக்குதா? இந்த ஊனா வந்திருந்தனால ஊனா வந்துச்சு. அதே மாதிரி வே வந்திருக்குது, அதனால ஏனா வரும். என தோன்ற, தோன்று அப்படின்னு தான் வந்திருக்குதுன்னா இடத்துல என தோன்றும் என்று வரும். இந்த இடத்துல இங்கே மூணா வந்திருக்கு. அதனால உயிர் இலா என தோன்றும் உலகத்தே, இம்மு கூட்டல் உலகத்தே ஒருத்தின்னு வந்திருக்குது. எப்படி வரும்? ஒருத்தி அன்றே. நான் மேல சொல்லி கொடுத்துட்டேன். யானா வானா வந்துச்சுண்டா, அந்த வரிசையில் எழுத்து வந்துச்சுண்டா நேரடியா உயிரெழுத்தா தெரியும். ஒருத்தி அன்றே இடர் இலா, இடர் இலா. ஏன்னா நிறைய இடத்துல கம்பராமாயண பாடல்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த யானா வானா ஏவ எழுத்துக்கள் இப்படிதான் வந்திருக்கும். அதை டிரெக்டா நாங்க என்ன செஞ்சிடணும், உயிரெழுத்தா மாத்திட்டோம்டா சரி. இடர் அப்படிங்கிற ஈனா வந்திருக்குதா, இந்த ஈனா போடுற வேண்டியதுதான். வீணா வந்திருக்குதா, ஈனா. நான் வாவண்ணா வந்திருக்குதா, அப்படியே டிரெக்டா ஆவண்ணா. அது அந்த வரிசை தெரியும் தானே? அப்ப அந்த மாதிரி இந்த ஊனா வந்திருக்குதா, டிரெக்டா ஊனா போட்டோம். அந்த மாதிரிதான். இடர் இலா முகத்தாலை அறிந்திலையே அப்படின்னு வராது. அப்ப அறிந்திலையே, அறிந்திலையேல் அப்படின்னு வரும். ஏன்? இந்த லீனாவை பிரிச்சமெண்டா இல்லு கூட்டல் ஈ, இல் இங்க வரும். அதுல இருக்கக்கூடிய ஈ இங்க இன் நின்றால் அப்படின்னு வரும். இன் நின்றால் என்னை ஈன்றால், ஈ என்ன வந்திருக்குது டேரா,
என்ன வரும். சரியா? முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருக்கோம். கிளியரா? ஓகேவா பிள்ளைகள்? எழுதி கொண்டீங்களா? அந்த இடத்துல சந்தி பிரிச்சு கொள்ளுங்க. ஓ சார். ஓகே, நான் அடுத்துக்கு போயிடுறேன் இப்போ. படர் எல்லாம் படைத்தாளை. வேகமா சொல்றேன். படர் என்பது துன்பங்கள். படர்னா துன்பங்கள் படரெல்லாம் துன்பங்கள் யாவற்றையும் படைத்தவள் யாரு? கைகேயி. பழி வளர்க்கும், பழி வளர்க்கும் அந்த இடத்துல பிள்ளை பலியாகிய என்று எழுதி கொள்ளுங்க. பலியாகிய யாரு? பலியாகியது இப்ப பலியாடு யாரு? ராமன். ராமன் தான் பலியாடு. அப்ப ராமன் பழி வளர்க்கும் பலியாகிய குழந்தைக்கு. வளர்க்கும் யாரு? குழந்தையான ராமனை வளர்த்தவள், வளர்ப்பு தாய். செவிலினா என்ன பிள்ளை? செவிலித்தாய் அப்படின்னா வளர்ப்பு தாய். அது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வளர்ப்பு தாய் தான் நாங்க செவிலித்தாய். அப்படிப்பட்டவளுடைய தனது பால்த்த அப்படின்னா பாலான. பாலான பாவி அப்படிங்கிறது வந்து தீவினையுடைய. தீவினையுடைய. குடர் என்பது குடல் அப்படின்னு வரும், வயிறுன்னு வரும். வயிற்றிலே அப்படின்னு போடுவோம். சரியா? வயிற்றிலே. நெடுங்காலம் எதிரே நீண்ட காலம். கிடந்து ஏற்கும். நீண்ட காலமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நானு? அதுல கிடந்து கொண்டிருந்தேன். அதனாலயோ எனக்கு தெரியல, என்னுடைய உயிராகிய பாரம் என்ன செஞ்சிருக்கு? உயிர் பாரம் என்று சொல்றார். உயிராகிய என்னுடைய பாரம் குறைந்து தேய்ந்து கொண்டிருக்கிறது. தேய்ந்து கொண்டிருக்குது. உடரெல்லாம். உடர் என்பது உடல் என்று பொருள் வரும் பிள்ளை. அதாவது இது வந்து நாங்க போலி எழுத்துக்கள்னு சொல்லுவோம் பிள்ளை. போலி, கடைப்போலின்னு சொல்லுவோம். வருகின்ற இடத்தில் சில நேரம் இல் வரும். இது வந்து போலி எழுத்தின் அடிப்படையில தான் வருது ஒழிய சந்தி பிரிப்பின் அடிப்படையில் இங்க இது வரல. இருக்கு பதிலா இல் வர்றது வந்து ஒரு சில இடத்துல இடர், குடர் என்பதுல வந்து குடல் என்று வர்றது போல உடர் என்பது உடல் என்பது வரும். சரியா? அது வந்து இலக்கண போலி, கடை போலி அப்படின்னு சொல்லுவோம். அதை போட்டுக்கொள்ளுங்க. உடல் எல்லாம். எல்லாம் என்றால் எல்லாம் என்று மாறும். இல்லாம போயிட்டு எல்லாம் என்று வந்து இருக்குது. செய்யுளுக்காக மட்டும் உடல் எல்லாம். உடல் இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற உடல்கள் எல்லாம் உயிரிலா என தோன்றும். ஏன் இங்க உடல்கள் அப்படின்னு சொல்றாருன்னா, ஏன்னா ஏற்கனவே அவங்க செத்துட்டாங்க. ராமன் போனவனுக்கே செத்துட்டாங்க. அதனாலதான் இந்த இடத்துல அவர் உடல்னு சொல்றாரு. கம்பர் வந்து ஒரு பாட்டுல உடல்னு சொல்றாருன்னா அதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. ராமன் எப்பொழுது தன் நாட்டை விட்டு சென்றானோ அப்பொழுதே தன்னுடைய உயிர் அனைத்தும் நீங்கி விட்டது. இப்போ இருக்குது பிணங்கள். பிணங்களினுடைய உயிர்கள் எல்லாம் நீங்கியதாக அவர் சொல்லுவது மிக அழகான ஒரு விஷயம் பிள்ளைகள். இந்த இடத்துல உடல் எல்லாம் அப்படிங்கிறப்போ இறந்த உடல்கள் எல்லாம் உயிரிலா என தோன்றும் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு அழகான இது. இந்த வரியவே ரொம்ப நேரம் விளங்கப்படுத்தலாம். சரியா? இந்த வரியை ரொம்ப நேரம் விளங்கப்படுத்தலாம். பட் நம்ம அந்த சாப்டருக்குள்ள வரல. ஏற்கனவே ராமன் போனவனுக்கே செத்துட்டாங்க. அப்படிப்பட்ட செத்த உடல்களில் உயிரிலா என தோன்றும் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அழகான வரின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவர் வேற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனா உடல் அப்படிங்கிறப்பயே அவர் உயிர் ஏற்கனவே போயிருச்சப்பா. எங்களை உயிர் யாரு? தசரதனுடைய உயிர் யாரு? ராமன். ராமன் போனவனுக்கு தசரதன் செத்து போயிட்டானா? அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களின் உயிர் யாருன்னா ராமன் தான். ராமன் போன உடனேயே அவங்க எல்லாம் செத்துட்டாங்க. செத்த பிறகுமே அவங்களுடைய உயிரிலா என தோன்றும். நாங்கெல்லாம் செத்து போயிட்டோம்ப்பா, உயிரில்லா என தோன்றும். இந்த உலகத்தில் எல்லாருமே ஒருத்தி என்றே. யார சொல்றாங்க பிள்ளைகள்? இந்த ஒருத்தி என்றே யார சொல்ற அடி? இந்த அடி சொல்லுங்க பாப்போம். கைகேயி. ஏன்னா வா ஒருத்தி மட்டும் இடரிலா முகத்தாலை. இடர்னா துன்பங்கள் இல்லாத, துன்பம் இல்லாத முகத்துடையவள். முகத்தினை உடையவள். முகத்தாளை என்று. முகத்தினை உடையவள் யாரு? அறிந்திலையே. இன்னுமே கண்டுபிடிக்கலையா? குவனா அப்படின்னு சொல்றாரு. குகன் உனக்கு இன்னும் தெரியலையா? இந்த அப்பா நிற்கிறா. நின்றாள். இதோ நின்று கொண்டிருக்கிறாள். என்னை ஈன்றாள், என்னை பெற்றெடுத்தவள் அப்படின்னு சொல்றான். என்னை பெற்றெடுத்தவள் அப்படின்னு முடிக்கிறான். ரைட்டா? இப்ப நம்ம இருக்க பொருளுக்குள்ளால வந்துடவா? மறுக ஒருக்க சொல்லிடுறேன். படரெல்லாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் படைத்தவள். பலியாகிய குழந்தைக்கு வளர்ப்பு தாய். சரியா? பாலாகி போன அந்த தீவினையுடைய குடலிலே, அவளுடைய வயிற்றிலே பிறந்ததுனாலோ என்னவோ, நீண்ட காலம் இருந்ததுனாலோ என்னவோ, என்னுடைய உயிர் பாரம் அப்படியே குறைஞ்சி தேஞ்சு கொண்டிருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே உடல்கள் எல்லாம் உயிர் இல்லா என்று தோன்றி கொண்டிருக்கப்ப ஒரே ஒருத்தி மட்டும் தன்னுடைய முகத்துல கொஞ்சமும் கவலம் இல்லாம இடரில்லா முகத்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா பாரு. உனக்கு தெரியலையா? இதோ நின்றாள். உனக்கு தெரியவில்லையா? இதோ நின்று கொண்டிருக்கிறாள், என்னை பெற்றெடுத்த தாய் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு. ரைட்டா?
பாருங்க, துன்பங்கள் யாவற்றையும் உண்டாக்கியவளை, பலியாகிய குழந்தைக்கு வளர்ப்பு தாயை, தனது பாலான தீவினையுடைய வயிற்றிலே நீண்ட நாட்கள் கிடந்து எனக்கும் உயிராகிய சுமைக்குறை தேயும்படி உடல்கள் எல்லாம் உயிர் அல்லாத என தோன்றும் உலகத்தே ஒருத்தி மட்டுமல்லவா துன்பமற்ற முகத்தை உடையவள், இவ்வளவு நேரமும் இவளது முகத்தை கொண்டு அறிந்திடாவிடில் இதோ இருக்கின்றவள் என்னை பெற்றெடுத்த கைகேயி அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பார். கடைசி பாட்டுக்குள்ள போயிடலாம் பிள்ளை. சின்ன பாடல் தான். கடைசியா குகன் கைகேயை வணங்குதலும் தோணி கரை சேர்தலும். ஏன்னா முதலாவது பரதன் எப்படி ஏறி இருப்பார்னு உங்களுக்கு தெரியும். சுழித்தி நீர் வருதுரை ஆற்றை சூழ்படை கழித்து நீங்கியது என்ன கல்ல ஆசையை நீக்கி அப்படின்னு சொல்லி ஏறுன அவரு இந்த 8வது பாடல் முடிகிறப்போ அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. 8வது பாடல் எப்படி முடியுதுன்னு பாருங்க. என கேட்டு அவ்விரக்கமிழாலையும் தன் நெல் கையில் வணங்கினான் தாயன். அப்படிப்பட்ட இதெல்லாம் கேட்ட பிறகும் என்ன செய்யறா? வெக்கப்பட்டு இருக்கிறா பாருங்க. வெக்கப்பட்டு நிக்கிறாப்ப கைகேயி. இதெல்லாம் கேட்ட பிறகும் இரக்கமில்ல அப்படிப்பட்ட இரக்கம் இல்லாத கைகேயையும் தன்னுடைய நல்ல கையினால் வணங்கினான் தாயென. தாய் என்று சொல்லி நினைச்சு அவன் தன்னுடைய கையால வணங்குறான். இந்த தோணியை பற்றி அழகான விஷயம். அன்னப்பேடை பெண் அன்னமானது சிறகுகள் இல்லாம இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அன்னப்பேடை சிறையிலது ஆய்கரை துன்னிற்று எனவும் வந்தது தோணி அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. தோணியானது பெண் அன்னம். தோணியில இந்த தோணி எப்படி சொல்றாங்க? பெண் அன்னம் ஒண்ணுக்கு சிறகுகள் இல்லாம இருந்தா எப்படி இருக்குமோ, இதுக்கு சிறகுகள் இல்லைல்ல, அப்படி இருக்குதான் இந்த தோணி. அப்படிப்பட்ட அந்த தோணி ஆய்கரைக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கரைக்கு என்ன செஞ்சிருச்சு? துன்னிற்று அப்படின்னா அடைந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நான் பெருசா விளங்கப்படுத்த வேணும்னு தேவையில்லை நினைக்கிறேன். சந்தி பிரிப்பு மட்டும் இருக்கான்னு பார்ப்போம். என கேட்டு இரக்கம் இலாளையும் இதுல மாத்த இருக்குல்ல, தன் நல் கையில் வணங்கினன் இருக்குது பிள்ளை. சாரி நான் வணங்கினான்னு சொன்னேன். வணங்கினன் தாயென அன்னப்பேடை சிறையிலது ஆய்கரை துன்னிற்று எனவும் வந்தது தோணிய. இவ்வளவுதான் இந்த பாடம். சரியா? பொருளை வாச்சு விட்டுறேன். குகன் பரதன் இவ்வாறு சொல்ல கேட்டு தன் இரக்கமற்ற அந்த இரக்கமற்ற கையையும் தனது நல்ல கைகளினால் தாயென கருதி வணங்கினார். தோணியானது அதாவது பெண் அண்ணன் வந்திருக்கு பிள்ளைகள். இதை மட்டும் மாத்திக்கொள்ளுங்க பிள்ளைகள். அன்னம் என்று மாத்திக்கொள்றீங்களா? இதை மட்டும் அன்னம் என்று மாத்திக்கொள்ளுங்க பிள்ளைகள். டைப் பண்றதுல கொஞ்சம் மாத்தி இது பண்ணிருக்கிறாங்க. அன்னம், அதுவும் எப்படிப்பட்ட எண்ணம்? பெண் அன்னம். இதுலயும் பிறகுகள் என்று டைப் பண்ணிக்கிறாங்க. சிறகுகள் அப்படின்னு மாத்திக்கொள்ளுங்க. சிறகுகளின் இன்றி கரை சேர்ந்தது என கூறும்படி கரையினை அடைந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ரைட், ஓகே. கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலங்கள். லாஸ்ட் வீக் 1.5 hour, இன்னைக்கு ஒரு 1 hour, 2.5 மணித்தியாலங்கள்ல நான் உங்களுக்கு 8 பாடலை முடிச்சிருக்கிறேன். சரியா? இந்த கம்பராமாயண பாடல் உங்களுக்கு முழுவதுமாக விளங்கினுச்சா பிள்ளை? கிளியரா? கிளியர். ரைட், ஓகே. இப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். சரியா? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிள்ளை, சுருக்கம் இன்னும் நான் படிப்பிக்கல. சரியா? 8வது கிளாஸ் நினைக்கிறேன். 8வது கிளாஸ் நான் படிப்பிக்கல. ஸோ அதனால சுருக்கம் கிளாஸ் உங்களுக்கு நடக்கும். சுருக்கத்தோட சேர்த்து சரியா இன்னைக்கு நடக்கக்கூடிய விளம்பரம். இன்னைக்கு நாங்கள் முழுவதுமாக கம்பராமாயணமே பார்த்துக்கொள்வோம். இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் எப்படி வரும் இதை பார்த்துக்கொள்வோம். ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு நான் உங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்னா அடைமொழிகள், விளம்பரம், எதிர்க்கிறது சொற்கள். சரியா? அப்போ அந்த பகுதிகளை முடிஞ்ச மட்டும் பார்ப்போம். அப்படி எங்களுக்கு பெண்டிங் இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் கண்டிப்பாக நடக்கும். அந்த கிளாஸ்ல உங்களுக்கு இந்த விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ரைட், ஓகே. கொஞ்சம் அங்கிட்டு போகலாம் பிள்ளைகள். காரணம் எங்களுக்கு அந்த டைம் இஷ்யூ ஒன்று இருக்கிறனால கொஞ்சம் போகலாம். பட் அதை கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இப்போ கடந்த 4 வருஷமாகவும் இதே மாதிரி தான் நடந்தது. ஏன்னா ஒரு நாள் எங்களுக்கு கிளாஸ் நடத்த முடியலைண்டா இன்னொரு நாள் கிளாஸை நாங்கள் எட் பண்ணிக்கொள்வோம். 30 நாள்னு போட்டாலும் எக்குரேட்டாக 30 நாளில் முடிச்சுக்குள்ள இல்லாட்டி ஒரு 2 நாள் 3 நாள் அங்கிட்டு போகும். சரியா? ரைட். இப்போ கேள்வி, 2016ஆம் ஆண்டு என்ன வந்திருக்குது அப்படின்னா, குகப்படலத்தில் பரதன் கோசலை மீது கொண்ட மதிப்பும் 2வது கைகேயி மீது கொண்ட வெறுப்பும் புலப்படுமாற்ற சொல்லுங்க. யாரு? பரதனுக்கு என்னென்ன வெறுப்பு இருந்தது பார்த்துக்கொள்வோமா? இது வரைக்கும் பார்த்தது. இதுல எத்தனாவது பாடல்? கோசலை மீது எந்த அளவுக்கு அவ மதிப்பு கொண்டிருக்கிறார். 2வது பாடல் சுற்றத்தார் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கும். சோ அவர்கள் தன்னை காப்பாற்றுவதற்காக காண்பதற்காக தங்கியிருக்கும் முற்றமான அரண்மனையுடைய தசரத மன்னனின் பட்டத்தரசு எப்படி ஆரம்பிப்பான்? தசரத மன்னனை பார்ப்பதற்காக தங்கியிருக்கும் முற்றமான அரண்மனையுடைய தசரத மன்னனுடைய பட்டத்தரசையும் 3 உலகையும் படைத்த பிரம்மனையே முன்பு தோற்றுவித்தவனான திருமாலினுடைய அவதாரமாக விளங்கும் ராமனாக மகனாக பெற்றவளாக பரதனாகிய
நான் பிறந்தலால் தான் பெற வேண்டிய அரசு செல்வத்தை எனக்கு விட்டு கொடுத்தவள் என்று எடுத்து காட்டப்பட்டுள்ளன. அது எப்படி இருக்கும்? கோக்கல் வைகு முற்றத்தான் முதல் தேவி மூன்றுலகு மீன்றானை முன்னீன்றானை பெற்றதால் யான் பிறத்தல் பெருஞ்செல்வம். இப்ப நல்லா உங்களுக்கு இது விளங்கி இருக்கும். 2016ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இருந்து வந்த வினா தான் அப்படியே போட்டிருக்கிறேன். அப்படி என்றால் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாடல்ல உள்ள அடிகளை கொடுத்துதான் விளங்கப்படுத்தி இருக்கிறாங்கன்னா, நீங்களும் கண்டிப்பாக பாடலோட வரியை கொடுத்து தான் விளங்கப்படுத்தணும். கிளியர்னு நினைக்கிறேன். சரியா? முதலாவது கோசலையை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னு ஞாபகப்படுத்திட்டேன். இரண்டாவது கைகேயி மீது கொண்ட வெறுப்பு எப்படி காட்டுறாரு? பரதன் கைகேயி மீது கொண்ட வெறுப்பு பின்வருமாறு எடுத்து காட்டப்பட்டுள்ளன. துன்பங்கள் இப்ப நாங்க படிச்சோம்ல 7வது பாடல், துன்பங்கள் யாவற்றையும் படைத்தல், அந்த ஃபுல் பாடம் கொடுக்கணும். துன்பங்கள் யாவற்றையும் கொடுத்தவள், பலியாகிய குழந்தைக்கு வளர்ப்பு தாய், ஏன்னா என்னுடைய உயிர் சுமை குறைந்து தேய காரணமானவள், இந்த உலகம் முழுவதுமே துன்பங்களால உயிரற்ற உடம்புகளாக காணப்பட தான் மட்டும் துன்பம் இல்லாதவளா இருந்தா. ஏன்னா அடுத்து இந்த கழற்கால் மாயனான மகாவிஷ்ணு தன்னுடைய மூவடியால் ஈரடி இழந்த அந்த உலகத்தை இவ என்ன செஞ்சு கொண்டா, தன்னுடைய மனதிலே நினைச்சிட்டு, அதை இவங்க எழுதல, பட் அதை நீங்க எழுதலாம். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையுடைய உடலெல்லாம் உயிரிலா என தோன்றும் ஒருத்தி என்றே அப்படிங்கிற பாடல் மூலமா இவ்வளவு கொடுத்தா போதும். இது நீ முழு பாடலும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பிள்ளைகள். உடலெல்லாம் உயிரிலா என தோன்றும் முகத்தே ஒருத்தி என்ற பாடல் மூலமாக குறிப்பிட்டார்னு கொடுத்தாலே போதும். நான் முழுமையா பாடல் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு பாடலோட அடியை கொஞ்சம் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இது 2016ஆம் ஆண்டு வந்த வினா. கோசலை மீது மதிப்பு, கைகேயி மீது வெறுப்பு. 2018ல குகப்படலத்தில் பரதன் கோசலையை குகனுக்கு அறிமுகம் எப்படி செய்யறான், கோசலை கூர்த்திய வார்த்துரை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். பரதன் கோசலையை குகனுக்கு எப்படி அறிமுகம் செய்யறான், எப்படி 2வது பாடல் எப்படி அறிமுகம் செய்யறா, 2வது 3வது பாடல், இந்த 3 பாடல் தான் கொடுத்திருக்கிறாங்க. சரியா? பாருங்க. குகப்படலத்தின் காட்சிகளோடு கம்பர் தனது கவியாற்றலை கையாண்டுறால் அதன் ஒரு அம்சமாக கோக்கல் வைகு முற்றத்தான் அப்படின்னு சொல்லி தசரதன சிறப்பத்தி சொல்றார். அதனுடைய முதல் தேவி என கோசலையை உயர்த்து கூறுவதாக கவிநலத்தில கூறியிருக்கிறார். அப்போ முதலாவதே சொல்றா, இந்த எல்லா அரசர்களும் தங்குமிடத்தமுடைய தசரதனுடைய முதலாவது பட்டத்தரசி அப்படின்னு சொல்றப்பயே கோசலையை உயர்த்தி சொல்றான், அறிமுகப்படுத்துறான். 3 உலகையும் படைத்த பிரம்மனை, அதாவது வருஷம் அதே பாட்டுத்தான் அடுத்த வருஷம் 2 வருஷம் வந்திருக்கு. அப்ப நீங்க நினைச்சிடக்கூடாது போன வருஷம் இந்த வருஷம் வராதுன்னு. அதே விஷயத்தான் இங்க கொடுத்திருக்கிறாங்க. இந்த 3 உலகமின் படைத்தவனான பிரம்ம தேவனை இவ யாரு படைச்சா? மகாவிஷ்ணு பரம்பொருளாகிய மகவாய் பெற்று பெருமைக்குரியவள். அப்படிப்பட்ட அந்த மகாவிஷ்ணுவை ராமனாக தன்னுடைய வயிற்றில பெற்று பெருமைக்குரியவள். ஏன்னா ராமன் அடைந்திருக்க வேண்டிய, அல்லது ராமனால் தன்னுடைய தாய் அடைந்திருக்க வேண்டிய அந்த அரச செல்வத்தை பரதன் பிறந்ததனால் துறந்த பெரியவள் என்று சொல்லி அவள் அறிமுகப்படுத்தியிருப்பான். பரதன் மறைமுக உட்கருத்தின் அடிப்படையில் தான் பிறந்தாள் என்று இருக்க என்று கூற, அதாவது நான் பிறக்கலைன்னு சொன்னா நீ இன்னைக்கு மகா பட்டத்தரசியா மாறி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இது சொல்றதாக இருக்குது. கோசலை என்ன வாழ்த்துறை சொல்றா அப்படின்னா, பரதன் குகன் இருவருக்கும் மத்தியில் கோசலை தனது மதிய ஆதங்கங்களை போற்றுதலையும் கையாண்டமை பின்வருமாறு சித்தரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாட்டை விட்டு காடு சென்றமையை துயர் எண்ணாமல் நலம் என்று எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவ எடுத்துரைக்கிறார். காரணம் என்ன? கைவீர களிரணைய காளைவனோடு கலந்து அப்படின்னு சொல்றப்ப உவமை உருவக அணிகளை கையாண்டு குகனினுடைய வீரத்தை என்னது வீரக்கலலை, சாரி, நம்முடைய யானையினுடைய துதிக்கையால் செய்யக்கூடிய வீர செயலை தன்னுடைய கையால் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லியும், காளை அப்படிங்கிறது உருவக அணி தான் இங்க வந்திருக்குது. காளை இவன் அப்படிங்கிறது உருவக அணின்னு சொல்லியிருக்கிறாங்க. காளை போன்றவனு நாங்க பார்த்துக்கொள்ளலாம். சரியா? அப்படிப்பட்ட இந்த வேட்டுவ குகனை ராமன் தன்னுடைய தம்பியாக ஆதரித்ததோடு மட்டும் இல்லாம இவளுமே தன்னுடைய மகனாக அவர் ஏற்றுக்கொண்டிருப்பது இங்க வாழ்த்துறையாக தான் சொல்றான். எப்படி நீங்க 5 பேரும் சேர்ந்து இந்த நாட்டை நெடுங்காலமாக ஆட்சி செய்ய வேண்டும் என்பதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பிள்ளைகள் தூக்கம் வருதா? ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறோம். தூங்கிட்டீங்களா பிள்ளைகள்? இருந்தீங்கன்னா எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கேட்டுட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பிள்ளைகள். எல்லாரும் தூங்கிட்டீங்களா? முடிஞ்ச மட்டும் இப்போ எங்களுக்கு வேற கதைகள் எங்களுக்கு கதைக்கல. சரியா? டைம் எங்களுக்கு போதும். அதனால நான் நேரடியா பாடத்தை மட்டுமே தான் பேசிட்டு இருக்கிறேன். மத விடயங்களை பேசிட்டு இருக்க எங்களுக்கு டைம் போதா. 1 நிமிடம் கூட நிப்பாட்டில நான் உங்களோட இது பண்றதுக்கு. ஏன்னா பாடங்கள் கண்டிப்பா முடிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? ஓகே, நான் விஷயத்துக்குள்ள போயிருவோம். யாரும் தூங்கிடாதீங்க. முக்கியமான பாடல்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? ஓகே, 2000
இப்ப பாத்துக்கொள்ளுங்க, 2018ஆம் ஆண்டு வந்துட்டது, 2019ஆம் ஆண்டு வராதுன்னு நினைச்சிடக்கூடாது. 2018 வந்து 2019 போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க? பரதனின் துயரும் சுமித்திரையினதும் இலக்குவனதும் புகழும் கேட்டிருந்தாங்க. அப்போ எத்தனாவது பாடல்? இங்க 6வது பாடலை கேட்டிருந்தாங்க. பரதனுடைய துயரத்தை பார்ப்போம். என்னது? எங்களுக்கு 7வது பாடல்ல ஏன்னா பரதன் கூற்றுக்களாக என்னது? ராமனை மகனாக பெற்றதால் கோசலை பெற வேண்டிய அப்ப முழுவதும் சொல்லியிருக்காங்க என்னென்ன துன்பங்கள் அப்படின்னு சொல்லி தனியா கேட்கல. பிள்ளைகள் ஏன் ஸ்மார்ட் போர்டில் படிப்பிக்கிறதுன்னு போட்டிருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லாமல் போயிட்டது பிள்ளைகள். அதனால கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் ஏழு கஷ்டம், ரெண்டு படிப்பிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதனால தான் நான் ஸ்மார்ட் போர்டில் நிப்பாட்டி இருந்தேன். 16ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஸ்மார்ட் போர்டில் தான் நான் படிப்பிப்பேன். எந்த கிளாஸும் ஸ்மார்ட் போர்டில் படிப்பிக்கல. ஏன்னா டயர்ட் ஆகுது. இந்த வைரஸ் வந்த உடலுக்கு வைரஸ் வந்த பிறகு நின்றுட்டு படிக்க இல்லை, படிப்பிக்க இல்லை, மூட்டு வலி வந்துட்டது. அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ண வேணும்னு இருக்கிறாங்க. அதனால தான் நான் ஸ்மார்ட் போர்டில் படிப்பிக்கிறது இல்லை. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கியூர் ஆயிட்டேன், ஓரளவுக்கு ஓகே. அதனால நான் உங்களுக்கு 16ஆம் தேதியிலேருந்து இப்போ அடுத்த 15 நாட்கள் வருதில்ல, அடுத்த 15 நாட்கள் முழுவதுமாக ஸ்மார்ட் போர்டில் தான் படிப்பிப்பேன். நேரடியாக வாரேன், ஒன்றும் யோசிச்சு கொள்ளாதீங்க. ரைட், ஓகே. எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒருக்கா பார்க்குறேன், நான் சொல்றேன். அடுத்து சுமித்திரையினதும் இலக்குனதும் புகழ் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரதனுடைய துயர் முழுவதுமாக இந்த பாடல் என்னென்ன இடத்துல அவ எങ്ങനെ சொல்றா? கோசலை பெற வேண்டிய அரசு செல்வத்தை நான் பிறந்ததுனால இறந்துட்டாங்கிற இடத்துல ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு கவலை வருது. அடுத்து கைகேயினுடைய அதுலதான் முழுவதுமாக இப்ப 7வது பாடல்ல தான் முழுவதுமாக அவனுடைய துயரத்தை சொல்றான். பட் இடையில ஒரு இடத்துல அந்த இடத்தையும் காட்டியிருக்கிறாங்க. கைகேயினுடைய பாழாகி போன தீவினையுடைய அந்த வயித்துல பிறஞ்சதுனால என்னுடைய உயிர் சுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு நான் செத்துட்டு இருக்கிறேன்னு சொல்ற ஒரு விஷயத்துல அவருடைய துயரம் விளங்குது. ராமனை மகனாக பெற்றதால் கோசலை பெற வேண்டிய அரசு, அதை ஏற்கனவே பார்த்துட்டேன்னா இது அடுத்து கவிக்கூற்றினூடாக பரதனுடைய துயரத்தை வந்து காற்றாரு. கோசலையினுடைய கூற்றினூடாக பரதனுடைய துயரம், கோசலையினுடைய நைவீர் அளிர் மைந்தீர் அப்படிங்கிற ஒரு அடி என்னது சொல்றாரு அப்படின்னா, யாருமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தின் மூலமாக பரதன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு, சரி பரதா நீ வந்து கவலைப்படாத, அவன் வந்து காட்டுக்கு போனது நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகின்ற பொழுதுமே அந்த இடத்துல வருத்தத்தை காட்டுறாங்க. அடுத்து ராமன் பின்பு பிரியாதும் என அதாவது ராமனுக்கு பின்பு பிறந்தவன் ஒருத்தன் தான் அப்படின்னு பரதனுடைய வாயிலே சொல்ற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவன் வந்து ரொம்ப மனவேதனையில சொல்றான். நான் கூட அவன் பின்னுக்கு போகல, ஆனா ராமனுக்கு பின்னாடி என்ன என்ன யாரு போயிட்டா, இலக்குவனன் போயிட்டாரு அப்படின்னு சொல்ற அந்த அடின் மூலமாகவே எங்களுக்கு விளங்கிடுச்சு. ரைட், சுமித்திரை பத்தி நாங்க பார்ப்போம். சுமித்திரை பத்தி என்ன சொல்லிக்கிறாரு? அறம் என்று சொல்லக்கூடிய வடிவமுடையவள், சொல்லத்தக்கவள், அன்பால் நிறைந்திருக்கக்கூடியவள், சத்தியத்தை நிலை பெற செய்த தசரதனுடைய இளைய பட்டத்தரசி, ராமனை விட்டு பிரியாத இலக்குவனனை பெற்றெடுத்த தாய். இவ்வளவுதான். இலக்குவனன் பற்றியான சிறப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கேட்கப்பட்ட கேள்வி என்ன கேள்வி? பரதனின் துயரம், சுமித்திரையினதும் இலக்குவனதும் புகழ், ரெண்டு பேர்த்தோட புகழும் கேட்டிருக்கிறாங்க. யாராலும் தொழத்தக்க ராமனுக்கு பின்பு பிறந்தவன், ராமனுக்கு தம்பி, என்னைக்குமே அவனை விட்டு பிரியாதவன். ஏன்னா எப்பயுமே என தெரியும்படியாக ராமனை என்றும் விட்டு பிரியாதவன் அப்படின்னு இலக்குவனுடைய புகழ் சொல்லப்பட்டது. 2019 2020 21 வரையில 22 23ஆம் ஆண்டுக்கானது பேப்பரா வந்திருக்குது, குகப்படலம். அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க? குகனது சிறப்பு கேட்டிருக்கிறாங்க, கைகேயினுடைய இழிவு ஆகியவற்றை கேட்டிருக்கிறாங்க. குகனது சிறப்பு 2 பாடல்கள் இருக்குது. கோசலைக்கு குகனை பரதன் அறிமுகப்படுத்திய பொழுது ராமனினுடைய தோழனாகவும் தனக்கும் இலக்குவனனுக்கும் சத்துருக்கனுக்கும் அண்ணனாக குறிப்பிடுறது அவனுடைய சிறப்பு. என்னது? மலை போன்ற நீண்ட நெடிய தோள்களை உடைய வலிமையானவன் போற்றப்படுகின்றது. பெரிய பெரிய மெசேஜ் என்ன போட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ கைகேயி வந்து இப்போ கேட்ட கேள்வி, நீங்க கேட்ட கேள்வியப்பா, பரதனுக்காகத்தானே அவ வந்து அவ்வளவு கஷ்டப்படுறா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியுது. ஆனா பரதனுக்கு அது விருப்பம் இல்லை. பரதன் வந்து எப்பவுமே தன் அண்ணன் தான் பெருசுன்னு நினைக்கிறவன். சரியா? எல்லாருக்குமே ராமன் மேல அன்பு கூட. ஆனா கைகேயி யாருக்கு நல்லதுக்காக செஞ்சானா, பரதனுடைய நல்லதுக்காக செஞ்சும் பரதன் வந்து தாயை வெறுக்கிறான்னா ராமன் மேல அவனுக்கு எவ்வளவு அன்பா இருக்கும், அண்ணன் மேல எவ்வளவு ஒரு பாசமா இருந்தா அவன் அம்மாவே வெறுப்பான். எனக்கு வந்து அவ்வளவு பெரிய செல்வத்தை பெற்றுக் கொடுத்த அம்மாவே அவன் வெறுக்கிறான்னா ராமன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவன் அப்படின்னு நம்ம இதுல பார்த்துக் கொள்ளலாம். அதான் முக்கியமானது. ஓகே.
ராமன் முதலியோருக்கு சகோதரனாக குகனை சொல்றப்ப அவன் சிறப்படைகிறான். கைவீர களிரணைய கால இவன் எனவும் வலிமை பெற்றவனாக சொல்றது. ராமன் காட்டுக்கு சென்றது நன்மை அப்படின்னு சொல்றப்பையும், அதே நேரம் வீரனுடைய உறவு கிடைத்தது கோசலை பெருமுதை அடைகிறப்பையும் குகன் சிறப்படைகிறான். கைகேயை பரதன் இழித்து கூறிய போதும் குகன் அவளை வணங்கியமை. அப்படிப்பட்ட ஏன்னா இவதான்ப்பா கைகேயி, இவதான் ராமனை காட்டுக்கு அனுப்பின்னு சொன்ன பிறகும் கைகேயை வணங்குறான் பாருங்க, ரொம்ப பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்றப்ப. தன் பிள்ளைகளுக்கு சமமாக குகனை கோசலை மதித்தமை. வேடுவர்களுடைய சிறந்த தலைவன் அப்படின்னு சொல்றப்போ இவன் குகனுடைய சிறப்பு. கைகேயினுடைய இழிவு பத்தி பாருங்க, என்ன இழிவு பத்தி சொன்னாங்க? தன் 7வது பாடல்ல படரெல்லாம் படைத்தாலே பழி வளர்க்கும் செவிலி, அந்த பாடல். தன் கணவனாக தசரத மன்னனை காட்டுக்கு அனுப்பியவ, தன் மகள் பரதனை துன்பக்கடலுக்கு செலுத்தியவ, கருணை கடலாகிய ராமன் கொடிய காட்டுக்கு செல்ல காரணமானவர், உலகம் முழுவதையும் துன்பத்துக்குள்ளாக்கியவை, பழி வளர்க்கும் செவிலியினுடைய தாய், ராமனுக்கு வளர்ப்பு தாய், கைகேயினுடைய வயிற்றில் பிறந்தமையால் இழிவாக பரதன் கருதியமை, ராமனை பிரிந்தமையால் உடல்கள் எல்லாம் உயிரிலா என தோன்றும், உலகில் ஒருத்தி மட்டும் துன்பம் இல்லாத முகத்தை உடையவளாக இங்கே விளங்கியிருக்கிறார். அப்ப இதுதான் எங்களுக்கு இவ்வளவு சொல்ல. 2024-25ஆம் ஆண்டு எங்களுக்கு பேப்பர் வந்திருக்குது. 25-26 வரல. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். கம்பராமாயணம் குகப்படலம் என்ன கேட்டிருக்கிறாங்க? குகப்படலத்துல கோசலையின் பெருமை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அது 3வது முறையா 3வது வருஷமா கேட்கிறாங்க கோசலையின் பெருமை. இப்படி உறவினர்கள் மாத்திரமன்றி தேவர்களும் வணங்கத்தக்க பெருமை உடையவள், அரசர்கள் தன்னை காண்பதற்கு தங்கியிருக்கும் முற்றமுடைய தசரனுடைய முதல் மனைவி, 3 உலகம் மூன்றவனாகிய பிரம்மதேவனை ஈன்றவனாகிய ராமனை பெற்றெடுத்த தாய், ஆனா அடைய வேண்டிய அரசு செல்வத்தை பரதன் காரணமாக துறந்த காரணத்தால் பெருமை உடையவள் அப்படின்னு சொல்லி அங்கே 2வது பாட்டுல 3 வருஷம் வந்துட்டது. இந்த வருஷம் இந்த கோசலை பற்றியான பெருமைகள் எங்களுக்கு வராது. பெரும்பாலும் சுமித்திரை பற்றியான பெருமை, பரதன் பற்றியான சிறப்பு, சரியா? அடுத்து பரதன் அடைந்த துன்பங்கள் ஏற்கனவே வந்துட்டது. இப்படி சில வினாக்கள், இதுவரைக்கும் வராத சில வினாக்கள் வரலாம். நாங்க பார்ப்போம் லாஸ்ட் டைம் என்ன மாதிரியான வினாக்கள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அடுத்து பாத்திர உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடு, என்னென்ன உணர்வுகள் இதுல வெளிப்படுது? கண்பம் காட்டும் திறன், இது கொஞ்சம் கஷ்டமான வினாவா பிள்ளைகளுக்கு அமைஞ்சிருச்சு பிள்ளை. ஏன்னா நாங்க சொல்லிக் கொடுக்குறப்ப இப்படியான ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கவே இல்லை. பாத்திர உணர்வுகள் என்ன, உணர்ச்சிகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் இல்லை பிள்ளைகளுக்கும். அப்ப ரொம்பவுமே கஷ்டப்பட்டதா பிள்ளைகள் சொன்னாங்க, சார் இந்த வினா வந்துட்டு சார் கொஞ்சம் அப்படின்னு. அப்போ இந்த வினா அவங்க எழுதலை அப்படின்னா இந்த வினாவை மறுகவுமே அவங்க கொடுப்பாங்க பிள்ளைகள், சரியா? இந்த வினா பெரும்பாலும் பிள்ளைகள் எடுக்கலைன்னா இந்த வினாவை மறுக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம். துயர உணர்வு எண்ணத்திலாம் காணப்படுது. ஏன்னா ராமன் பின்பு பிறந்தான் முலன், பாழ்த்த பாவி குடரிலே இடந்தையே உயிர்ப்பாரம், நைவீர் அளிர்மைந்தீர் நெடிது வீழ்ந்த அழுவானே கன்று பெரி காராவின், இதுல எல்லாம் இந்த அடிகள் மூலம் எல்லாமே அவர்கள் துன்பம் எந்த அளவுக்கு வெளிப்படுது என்பது, ரொம்ப துயர உணர்வு, துன்ப உணர்வு, கவலை எந்த அளவுக்கு வெளிப்படுதுங்கிறத நாங்க காணலாம். 2வது வியப்புணர்ச்சி இருக்குது அப்படிங்கிறாங்க. யான் பிறந்த நாள், அப்ப வியப்பா சொல்றாரு, நாம் பிறந்த ஒரே காரணத்தினால்தான் இந்த கோசலை பெற வேண்டிய அரசு செல்வங்களை அனைத்தையும் துறந்தால் அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு வியப்புணர்வு. மகிழ்ச்சி உணர்வு எங்க இருந்து வருது? நாடு இறந்து காடு நோக்கி மெய்வீரர் பெயர்ந்ததும் நலமாயிற்றுன்னு சொல்றப்ப மகிழ்ச்சி. ஐவீரும் ஒரு வீராய் அகலிடத்தை நெடுங்காலம் அளித்தீர் காப்பாற்றுவீர்கள் என்று சொல்றப்ப மகிழ்ச்சி. வெறுப்புணர்ச்சி எந்த இடத்துல? முழுவதுமா 7வது பாடல்ல, படரெல்லாம் படைத்தவள், பழி வளர்க்கும் செவிலி, உடரெல்லாம் உயிரிலா என தோன்றும் ஒருத்தி என்ற இடரிலா முகத்தாலை, சின்ன சுடுமையான திரை துணையேக தோன்றும் துயர்கடலில் ஏக, நினைத்து செய்யும் கொடுமையால் இழந்தவள், அன்புணர்வு எப்படி இருக்கு? அன்பின் நிறைந்தாலை உரை என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு வெறுப்புணர்ச்சி வருது. ஓகே, இவ்வளவுதான் உங்களுக்கு கம்பராமாயணம் பற்றியான முழுமையான விவரம். இன்னொரு 10 நிமிடம் இருந்து கொள்ளுங்க பிள்ளைகள். இன்னொரு விஷயம் மட்டும் பார்த்துக்கொள்வோம். இந்த ஒத்த கருத்து சொற்கள் சம்பந்தமா உங்களுக்கு நான் கேம்ஸ் அனுப்பியிருந்தேன். இதை முழுமையா விளையாண்டீங்களா பிள்ளைகள்? ஒருக்கா விளையாண்டு பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இது பெரும்பாலும் வர்றது இல்லை. பட் இருந்தாலும் ஒருக்கா விளையாண்டுட்டீங்கன்னா போதும், சரியா? அப்ப இது வரைக்கும் நாங்க பார்த்துக்கொள்ளுங்க. 13வது நாள் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கு. நீங்க 14வது நாள் அடைமொழிகளை பார்த்துக்கொள்வோம், விளம்பரங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். முடிஞ்சால் இப்ப எனக்கு ஒரு 10 நிமிடத்துல பார்த்துக்கொள்வோம். ஏனைய வினாக்களை ஒருக்கா வாசிச்சு கொள்ளுங்க, சரி? அப்ப ஏனைய கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஏனைய வினாக்கள் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன் பிள்ளைகள். ஏனைய எல்லா வினாக்களும் நாங்க பார்த்துட்டோம். ஒரு சில வினாக்கள் மட்டும் நாங்க இருக்கிறத பார்க்கல. ஒருக்கா நீங்க டைம் இருக்கிறப்ப வாட்சி பாருங்க. இந்த திருமாலினுடைய வாமன அவதாரம் பற்றிய 3 அடி கதை எல்லாமே நான் இங்க கொடுத்துருக்கிறேன். அதே ஒருக்கா நீங்க டியூட்ல கொஞ்சம் ஒருக்கா வாட்சி கொள்ளுங்க, ஒரு ரிவிஷனுக்காக இந்த விடயத்தை. இப்ப இந்த 14வது நாள், இது வரைக்கும் நாங்க 14வது நாள்ல இன்னைக்கு நாங்க நிக்கிறோம், சரியா? இப்ப இது அடைமொழி. அப்ப நாளைக்கு அடுத்த கிளாஸ் நாளைக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை
செவ்வாய்க்கிழமை இல்லை, நாளைக்குன்னா சனிக்கிழமை. சனிக்கிழமை என்ன நடக்கும் என்றால் எது நல்ல சினிமா மற்றும் அறிக்கை ரெண்டுமே முக்கியமானது. அறிக்கையும் முக்கியமானது, எது நல்ல சினிமாவும் முக்கியம். ஏன்னா அறிக்கை உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய உண்டு, ஆம், எது நல்ல சினிமா வரக்கூடிய உண்டு. இன்னைக்கு நான் உங்களுக்கு அனுப்பக்கூடியது பிள்ளைகள் எதிர்கருத்து சொற்கள் சம்பந்தமான கேமை வந்து அனுப்புவேன். நீங்க அதையும் கொஞ்சம் ஒருக்கா சும்மா விளையாண்டு பார்த்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் ஒருக்கா விளையாண்டு பார்த்து கொள்ளுங்க. சரியா? ஓகே. அப்ப இது இன்னைக்கு அடைமொழிகளையும் விளம்பரத்தையும் ஒருக்கா பார்த்து கொள்வோம். 14வது நாளைக்கான ஒரு விஷயத்தை, சின்ன விடயங்கள் தான், ஒரு 10 நிமிடத்துல முடிஞ்சிடும். ஏன்னா விளம்பரங்கள் என்னத்துக்கு வரப்போறது இல்லை அப்படின்னா, எக்ஸாமுக்கு வந்து விளம்பரங்கள் வராது, இது வரைக்கும் வந்ததும் இல்லை. அதனால நீங்க விளம்பரத்தை குழப்பிக்கொள்ள வேண்டியது. அடைமொழிகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். அடைமொழிகள் அப்படிங்கிறது இலக்கண பகுதிக்குள்ளால வரக்கூடியது பிள்ளைகள். ஒரு சொல்லை மேலும் விசேடிக்கும் முகமாகவும் அல்லது விளக்கும் முகமாகவும் வரக்கூடியது. இதுல பெரும்பாலும் வந்து எப்படிப்பட்ட வினாவை கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு எங்களால என்ன செஞ்சு கொள்ளலாம், கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப பிள்ளைகள் இந்த எப்ப பத்தி கேட்குறீங்க, ஒருத்தர் மெசேஜ் ஒன்று போடுறீங்க, சார் எப்ப திரும்பவும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னண்டா, நான் வந்து பிளே ஸ்டோர்ல வந்து டெஸ்டிங் கொடுத்துருந்தேன் பிள்ளைகள். அதுல வந்து 2 டெஸ்டிங் இருக்குது, இன்டர்னல் டெஸ்டிங் அண்ட் க்ளோசிங் டெஸ்டிங்னு 2 இருக்குது. நான் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டேன்னா இன்டர்னல் டெஸ்டிங்ல இருக்கக்கூடிய லிங்கை வந்து ஷேர் பண்ணிட்டேன். சரியா? அதனால உங்களுக்கு வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணாலும் எங்களுக்கு பப்ளிஷ் பண்ண இல்லாம போயிட்டது. இப்போ அவங்க எனக்கு மெசேஜ் போட்டுருக்காங்க, க்ளோஸ் டெஸ்டிங் பண்ணுங்க அப்படின்னு. க்ளோஸ் டெஸ்டிங் போட்ட பிறகு என்ன நடந்ததுன்னா, இமெயில் அட்ரஸ் எல்லாம் இன்டர்னல் டெஸ்டிங்குள்ளால ரிவ்யூ ஆகிட்டு இருக்குது. அதனால க்ளோஸ் டெஸ்டிங்குள்ளால உங்களோட இமெயில் வந்து இன்னும் எட் ஆகலை. எங்களுக்கு வந்து 24 மணி நேரம் கேட்டிருக்கிறாங்க. க்ளோஸ் டெஸ்டிங்குள்ளால இந்த 70 மெயில் எட் பண்ணியிருக்கிறோம், 70 மெயிலை எட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு 70 மெயிலும் வந்து எட் பண்றதுக்கு வந்து இன்னும் ஒரு 24 மணி நேரம் ஆகும் பிள்ளைகள். அது முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு வந்து நான் என்ன செஞ்சு தருவேன் அப்படின்னு சொன்னா எட் பண்ணி தாரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்குள்ள இப்ப எனக்கு மெசேஜ் வந்துட்டதுண்டா நான் உங்களுக்கு முடிச்சு தாரேன் பிள்ளைகள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, அப்ப டவுன்லோட் பண்ணி ஏற்கனவே எல்லாம் செஞ்சிருக்கேன், இப்ப delete பண்ணணுமா? ஆமா, இப்போதைக்கு யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு யூஸ் பண்ணுங்க. நான் மறுக்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுவேன். அந்த மெசேஜை பார்த்துட்டு நீங்க மறுக்க இருக்கதை delete பண்ணிருங்க. ஏன்னா இப்ப இருக்கதை delete பண்ணலைன்னா அப்டேட் எதுவுமே வராது, எந்த ஒரு வீடியோஸும் அப்டேட் ஆகாது. சரியா? இப்போதைக்கு நான் இன்னைக்கு இன்னும் போடலை தானே. இப்ப நாளைக்கு உங்களுக்கு எப்ப நான் மறுக்க அனுப்புறவனுக்கு இருக்க எல்லா ஆப்பையும் delete பண்ணிட்டு மறுக்க புதுசா நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒர்க் ஆகும். சரியா? சரி, ஓகே. இப்போ இன்றைக்கு யூஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று போடுறேன், மறுக்க எல்லாம் டவுன்லோட் பண்ணுங்க பிள்ளைகள் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் டவுன்லோட், ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, சார் எனக்கு காட்டலை, எனக்கு காட்டலை. இமெயில் ஏன் காட்டலைன்னா க்ளோஸ் டெஸ்டிங்கில் வந்து உங்களோட இமெயில் எக்ஸஸ் ஆகலை தான். சரியா? இப்போ இன்னொரு நாள் கேட்டிருக்கிறாங்க, முடிச்ச உடனே. ஏன்னா இதுதான் பிள்ளை, நான் ஃபர்ஸ்ட்டாகவே ப்ளே ஸ்டோருக்கு ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். அப்போ அதனால நிறைய சந்தேகங்கள், இப்போ ஒரு கிட்டத்தட்ட 15-20 நாளுக்கு மேல் ஆயிட்டது அதை சரியாக செஞ்சு கொள்றதுக்கு. சரியா? அப்போ அதில் சில குழப்பங்கள் வரும். அதை கொஞ்சம் இப்போதானே பழகிறோம், அதை சரி செஞ்சு எடுத்துருவோம். இன்னொரு 1 டே மட்டும் வெயிட் பண்ணுங்க. ரைட், ஓகே. அப்போ இதுல வந்து ஒரு சொல்லை மேலும் விசேடிக்கக்கூடியது வந்து சொல்லுவாங்க. தோட்டம் அப்படிங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படிப்பட்ட தோட்டம் அப்படின்னு கேட்டா சிறிய தோட்டம். வீடு, எப்படிப்பட்ட வீடு? அழகான வீடு. அப்ப கிட்டத்தட்ட இது வந்து எப்படிப்பட்ட அப்படிங்கிற கேள்வி வந்து நாங்க எல்லாத்துக்கும் கேட்க இயலாது. ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க எப்படிப்பட்ட அல்லது எப்படிங்கிற கேள்வியை கேட்பதன் மூலமா கண்டுபிடிக்கலாம். சரி, இது எந்த இலக்கண பகுதியிலையும் சொல்லல. நான் வந்து இதுல சொல்றது, நான் சொல்றேன், இது எப்படிப்பட்டங்கிற கேள்வியை சில சந்தர்ப்பங்கள்ல கேட்கின்ற பொழுது அடைமொழியை கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். அடைமொழிகள் 2 வகைப்படும்: பெயர்ச்சொல், பெயரடை, வினையடை. பெயரடைனா என்ன? பெயர் சொல்லுக்கு முன்னாடி வந்து அந்த பெயர் சொல்ல விசேடிக்கு முகமா வருதா, அது வந்து பெயரடை. வினை சொல்ல விசேடிச்சு வருதா, அது வந்து வினையடை. மரம், எப்படிப்பட்ட மரம்? பெரிய மரம். மனிதன், எப்படிப்பட்ட மனிதன்? நல்ல மனிதன். எப்படிப்பட்ட பூ? அழகான பூ. எப்படிப்பட்ட மாணவர்? சிறந்த மாணவர். அப்போ கிட்டத்தட்ட வருது. இந்த பெயரடையை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று தனிப்பெயரடை, இன்னொன்று ஆக்கப்பெயரடை. எப்படி தனிப்பெயரடை? மேலும் பிரிக்க முடியாத சொற்கள் அமைந்த பெயரடைகள் தனிப்பெயரடை, அல்லது மேலும் பிரிக்கக்கூடிய சொற்களாக அமைந்த பெயரடை ஆக்கப்பெயரடை அல்லது கூட்டுப்பெயரடை. மேலும் பிரிக்கக்கூடிய சொற்கள் அமைந்த பெயர்கள் தனிப்பெயரடை எனப்படும். உதாரணம், நல்ல பிள்ளை, சிறிய வீடு, சிறந்த புத்தகம். ஏன்னா அதே மாதிரி இதெல்லாம் இந்த பிரிக்க சிறிய, நல்ல, சிறந்த என்பதை பிரிக்க முடியுது. ஆக்கப்பெயரடை பாருங்க, அன்பான, அன்பு கூட்டல் ஆன பிரிக்கலாம், அன்பு சக ஆன. அப்ப எங்களுக்கு இந்த இடத்துல ஆன, ஆகிய போன்ற இனிமையான, அன்பான அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடிய சொற்கள் வந்திருந்தா அது வந்து ஆக்கப்பெயரடை. சரியா? இன்னொரு 2-3 நிமிடம் இருங்க பிள்ளைகள், முடிச்சிருவோம். சரி, வினையடை பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே எங்களுக்கு வினை சொல்ல எப்படிப்பட்டது? சிரித்தான். இங்க எப்படிப்பட்டன்னு கேட்க இயலாது. எப்படி சிரித்தான்? எப்படி? மெல்ல,
மெல்லன்னு வந்திருக்கிற பிள்ளைகள் மேலே வந்திருக்கு மாத்திக்கொள்ளுங்க. மெல்ல எப்படி நடந்தான் வேகமாக. அப்ப கிட்டத்தட்ட பெயரடையை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படிப்பட்டங்கிற வினாவையும் வினையடையை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படிங்கிற வினாவையும் கேட்டா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இங்க பார்த்துக்கொள்ளுங்க. தனிவினையடை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது எப்படி நடந்தான் மெல்ல, எப்படி எப்படி சென்றான் மேல். இப்ப இந்த இடத்துல கண்டுபிடிக்க இயலாது. ஏன்? நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்க இயலாது பிள்ளைகள். சரியா? ஒரு சில சொற்களுக்கு கண்டுபிடிக்கலாம். நான் எப்படி வருவான்னு கேட்டா நாளை வருவான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ஒரு சில சொற்களுக்கு மட்டும்தான் எப்படிங்கிற சொல் கண்டுபிடிக்கலாம். பட் இந்த வருவான் என்பதை மேலும் விவரிச்சு நாளை வருவான் அப்படிங்கிற சொல்ல வந்து சொன்னோம்னா அது வந்து தனி வினையடை. அதே மாதிரி ஆக்க வினையடை என்ன இருக்கும்? இங்க ஆகங்கிற ஒரு சொல் வந்திருக்கும். எப்படி? அங்க ஆனங்கிற சொல், இங்க ஆக ஆய்ங்கிற சொல் வந்து வந்திருக்கும். நன்றாக பேசினான். இங்க கேட்கலாம், எப்படி பேசினான்? நன்றாக பேசினான். எப்படி சென்றான்? வேகமாக சென்றான். எப்படி நடந்தான்? நிதானமாக நடந்தான். இங்க கேட்கலாம். ஆனா ஒரு சில சொற்களை கேட்க இயலாது. சரியா? அடுத்து அப்ப இதே நிதானமாக நடந்தான், நிதானமாய் நடந்தான்னு சொல்லி இங்க ஒரு சொல்ல மேலும் பிரிக்கக்கூடியதாக நன்று கூட்டலாக அது ஆக்கப்பெயரடை கண்டிப்பா வரும். பார்ட் 1க்கு வரக்கூடியது இப்படி தனி வினையடையா ஆக்க வினையடையா தனிப்பெயரடையா ஆக்கப்பெயரடையா அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். இவ்வளவுதான் இந்த அடைமொழிகள் அப்படிங்கிறது. ரொம்ப பெருசா இல்ல. இது நாங்க கிரேட் 6 to 9 வந்து படிச்ச ஒரு விஷயம் தான். இன்னொரு ஒரு விஷயம் பார்த்துருவோம். விளம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இன்னொரு 4 நிமிடத்துல முடிச்சிட பிள்ளை. விளம்பரம் ஒரு பொருளையோ அல்லது ஒரு நிகழ்வொன்றையோ மக்கள் மத்தியிலோ இலத்திரன் மூலமாகவோ ஊடகங்களோ பத்திரிகை ஏதோ ஒன்றின் மூலமாக எங்களுக்கு விளம்பரப்படுத்துற ஒன்றைதான் விளம்பரம்னு சொல்லலாம். அது வீடியோவா இருக்கலாம், ஆடியோவா இருக்கலாம், போஸ்டா இருக்கலாம். எல்லாமே விளம்பரங்களா தான். விளம்பரம் இல்லாதது எதுவுமே இல்லைல்ல. அந்த மாதிரி விளம்பரத்தினுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, புதிய ஒரு பொருளை அறிமுகம் செய்யறது, விற்பனை அதிகரிக்கணும், மக்களிடத்துல விருப்பத்தை ஏற்படுத்துறது, தகவல்களை கொடுக்கிறது, பிரசித்திப்படுத்தல், பாவனை அதிகரித்து. இன்னைக்கு இந்த விளம்பரம் மட்டும் இல்லை அப்படின்னா பிள்ளைகள், இன்னைக்கு எல்லாமே பிசினஸ். அவ்வளவு பிசினஸுமே உடைஞ்சு போயிடும். விளம்பரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இதை ஓலவல் பேப்பர்ல எனக்கு மென்ஷன் பண்ண இன்னும் என்னத்துக்கு கொடுக்காம இருக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா விளம்பரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாடலாக இதை வந்து மாணவர்கள் தெரிஞ்சிருக்கணும். பட் இதை ஏன் அவங்க கொடுக்குறாங்க? இல்ல துண்டு பிரசுரத்தையும் அறிக்கையும் கொடுக்குறவங்க ஏன் விளம்பரத்தை இன்னும் கொடுக்கலன்னு தெரியல. ஏன் விளம்பரம் ஒன்று எழுதுறது கொடுக்கலன்னு தெரியல. பட் முக்கியமானது ஒண்ணு இல்ல. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். நாங்க ஒரு விளம்பரத்தை நாங்க எழுதுகின்ற சந்தர்ப்பத்தில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் பிள்ளைகள். 15 நாளுக்கு பிறகு உங்களுக்கு கிளாஸ். உங்களோட டைம் டேபிள் மாறாது. சரி, உங்களோட டைம் டேபிள் செவ்வாய், அதே மாதிரி வியாழன், அதே மாதிரி சனி 9 to 10:30 தான் உங்களுக்கான டைம். 9 to 10:30. அதே மாதிரி பேட்ச் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. பேட்ச் 2ல வந்து 10 மணில இருந்து 11:30 வரைக்கும். சரியா? 10 to 11:30 தான் கிளாஸ் டைம் போட்டிருக்கிறோம். என்னன்னைக்குன்னா திங்கள், புதன், அதே மாதிரி வெள்ளி, ஞாயிறு 4 நாள் கிளாஸ் நடக்கும் பேட்ச் 2க்கு. சரியா? இப்போ இதுல பேட்ச் 2க்கு நீங்க ஜாயின் பண்றவங்க எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. ஏனென்றால் நீங்க ஏற்கனவே எங்களுக்கு காசு கட்டியிருக்கீங்க. அதனால முதல் 15 நாளைக்கான லிங்க் வந்து இப்ப இருக்கிற குரூப்ல வரும். அடுத்த 15 நாளைக்கான குரூப் லிங்க் வந்து இன்னொரு குரூப் வந்து நாங்க எட் பண்ணுவோம். நாளைக்கு உங்களுக்கு 8,000. அந்த குரூப்ல வந்து நீங்க 6,000 ரூபாய் காசு கட்டினவங்களுக்கு அந்த லிங்க் வரும். இதே மாதிரி இப்ப இதே குரூப்ல தான் முதல் 15 நாளைக்கு உங்களுக்கு லிங்க் வரும். நீங்க எந்த மாற்றமும் தேவையில்லை. இதிலே குரூப்ல இருப்பீங்க. சரி, அடுத்த குரூப்புக்கு உங்களுக்கு போகணும் அப்படின்டா நீங்க மிகுதி பணத்தை செலுத்தாதவங்க செலுத்திட்டு எனக்கு பற்றுச்சீட்டு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான லிங்க் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஓகே, படத்தை பார்த்துக்கொள்ளுவோம். டைமை கொஞ்சம் செட் பண்ணிக்கொள்ளுங்க. டைம் ஓகேவான்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப என்னென்ன விஷயங்கள் இருக்கணுங்கிற சொல்றாங்க. கவர்ச்சிகரமான தலைப்பு இருக்கணும். நுகர்வோரை கவரும் வகையில இருக்கணும். பொருத்தமான விழிப்பு. யாருக்கு வந்து அந்த பொருளை, பெண்களுக்கா, ஆண்களுக்கா, சிறுவர்களுக்கா, பெரியவர்களுக்கா, முதியவர்களுக்கா, அந்த விழிப்பு கண்டிப்பா. அது கடிதமா இருக்கலாம், துண்டு பிரசுரமா இருக்கலாம். விழிப்பு கண்டிப்பா இருக்கணும். கவர்ச்சிகரமான மொழிநடை, கவர்ச்சிகரமான மக்களை ஈர்க்கக்கூடியது. ஏன்னா உங்களுக்கு வேண்டுமா, மிக விரைவாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரியான கவர்ச்சிகரமான மொழிநடை இருக்கணும். நுகர்வோர் விரும்பும் வகையில படங்கள், குறியீடுகள், வண்ணங்களை பயன்படுத்த. அப்ப அது மட்டும் இல்லாம முக்கியமா என்னத்தை செய்யணும் அப்படின்னா, சரியா, ஏன் இதை படிப்பிச்சிருவோம். முக்கியமா என்னத்தை செய்யணும், ஏன் வந்து இப்ப நான் ஒரு பொருள் விற்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து விற்கிறேன், ஏதாவது உணவுப் பொருள் ஒன்று விற்கிறேன் அப்படின்னா, இந்த உணவுப் பொருள் மற்றைய பொருள்களை விட என்ன தனிச்சிறப்பு கொண்டிருக்குது? ஏன்னா நான் ஒரு பொருளை விற்கிறேன். அந்த பொருள் வந்து ஏதோ ஒரு பன் ஒன்று விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பன் ஏனையவங்களுடைய பன்னை விட எப்படி இருக்கு சிறப்பு? என்னன்னா இதுல நாங்கள் க்ரீம் பூசி இருக்கிறோம்,
ஏன்னா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கிற சொல்லலாம்ல. இந்த பன்ல வந்து என்ன விசேஷங்களுக்கு சுகர் குறைஞ்சிருக்குது, சுகரை குறைஞ்சிருக்கிறான் அப்படின்னு பல விஷயங்களை நாங்க வந்து சொல்லி இந்த ப்ராடக்ட்டை விற்பனை செய்யறதுக்கு எங்களுடைய தனிச்சிறப்புகளை சொல்லணும், விலையை சொல்லணும். கண்டிப்பா விலை. அடுத்து அந்த விளம்பரத்துல காலம், இடம், நேரம், கட்டணம் என்பவற்றை குறிப்பிடும். இந்த ப்ராடக்ட்டோட விலை எவ்வளோ, என்னையிலிருந்து என்னைக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நாங்க இந்த விளம்பரத்தை வெளியிடுறோங்கிற விவரம் இருக்கணும். நுகர்வோர் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில வடிவமைக்கிறது. இன்னைக்கு நாங்க ChatGPTலயோ அல்லது ஜெமினிலயோ கிளாட்லயோ நாங்க ஒரு இமேஜை வந்து கொடுத்தோம்னா, பனானாவிலயோ ஒரு இமேஜை கொடுத்தோம்னா அதனுடைய ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப அழகா வந்து கிளியரா எங்களுக்கு கொடுக்குது. இப்போ நான் போயிட்டு ஒரு போஸ்டரை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. ப்ராடக்ட்டை மட்டும் கொடுத்தா ரொம்ப அழகான ஒரு விளம்பரமா எனக்கு தயார் செஞ்சு கொடுக்குது. ஏன்னா Omniல கொடுத்தோம்னு சொன்னா அதை அந்த ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப அழகா வியூ பண்ணி ஒரு வீடியோவை செஞ்சு கொடுக்குது. அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து விளம்பரங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. சரியா? அது நுகர்வோர் நம்பிக்கை ஏற்படுத்துறது, சுவையான தகவல்களை வெளியிடுறது, கண்டிப்பா வெளியிடுபவருடைய பெயர் விவரங்களை இவ்வளவு விடயங்கள் எங்களுக்கு விளம்பரத்துல இருக்கணும். நீங்க துண்டு பிரசுரம் பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் இல்ல, கடிதம் பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் இல்ல. ஆனா ஒரு விளம்பரம் எழுதுகின்ற பொழுது இவ்வளவு விடயங்களை உள்ளடக்கி எழுதியிருக்கணும். ஒருவேளை இந்த வருஷம் விளம்பரங்கள் பத்தி கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதே நேரம் உங்களுக்கு துண்டு பிரசுரம் இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்புகள் 98% இருக்குது. 1% கடிதமும் 1% வேற எதுவும் வரலாம், அறிக்கை வரலாம். 98% துண்டு பிரசுரம் தான் வரும். நான் மறுக பார்ப்போம். டெங்கு சம்பந்தமா வரலாம். ஏன்னா டெங்கு நோய் அதிகமா பரவிட்டு இருக்கு தானே, அது வரலாம். தித்வா புயல் அதிகமா பரவிட்டு இருந்தது, அது நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். இந்த வருஷம் எக்ஸாமுக்கும் ஒரு செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கும் துண்டு பிரசுரத்தை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. டெங்கு சம்பந்தமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லா எக்ஸாம் பேப்பர்லயும் தான் வந்திருக்கு. இப்போ இதில் நிறைய விளம்பரம் ஏன் முக்கியம் என்று சொல்லலாம் இங்கே நான் கொடுத்திருக்கிறேன். ஸோ விளம்பரத்தினுடைய அமைப்பு, கவர்ச்சிகரமான தலைப்பு, விழிப்பு, உள்ளடக்கம் அல்ல பயன்பாடு, சலுகைகள், உத்தரவாதம், விலை, பெற்றுக்கொள்ளும் இடங்கள் மற்றும் கிளைகள், நிறுவனத்தினுடைய பேர், இந்த விடயங்கள் கண்டிப்பா எங்களுக்கு உள்ளடங்கி இருக்கணும். கவர்ச்சிகரமான தலைப்பு இருக்கணும், விழிப்பு யாருக்கு விளம்பரம் எழுதுறோங்கிறது இருக்கணும், உள்ளடக்கத்துல வந்து பயன்பாடு பத்தி இருக்கணும். எப்படி நீங்க அதை பயன்படுத்த போறீங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்டா இருந்தா எப்படி பயன்படுத்துறது, என்னென்ன சலுகைகள், என்ன நன்மைகள், என்ன உத்தரவாதம் கொடுக்குறோம். ஏன்னா இத்தனை மாசத்துக்கு பயன்படுத்தலாம், 10 வருஷம் வாரண்டி இருக்குது, என்ன கொடுக்குறோங்கிறத நீங்க கொடுத்துருக்கணும். விலை எவ்வளோ, எங்கட விலை மற்றவங்களோட விலையை விட எங்கட விலை எவ்வளோ, ஒரிஜினலா, லோக்கலா, எந்த நாடு, என்ன மாடல் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் கொடுப்போம்ல. அந்த மாதிரி அது எங்க பெற்றுக்கொள்ளலாம், கிளைகள் எதுவும் இருக்குதா, நிறுவனத்தினுடைய பெயர் என்ன, முகவரி என்ன, தொலைபேசி இலக்கம், இமெயில் அட்ரஸ் ஏதாவது இருந்தா கொடுத்துடலாம். மாதிரி விளம்பரம் நீங்க அமைச்சிருக்கோம் பாருங்க. உங்கள் வீட்டு தோட்டம் செழிக்க பசுமையான காய்கறிகள் படங்கள் போடலாம். பசுமையான காய்கறிகள் மற்றும் பூக்கள் இருந்த ஒரு அழகான படத்தை நாங்கள் இந்த இடத்துல போடுறோம். உரை என்னென்ன விஷயம் சொல்லுது, உங்கள் கைகளுக்கே சொந்தமான நச்சு இல்லாத காய்கறிகளில் வண்ணமயமான பூக்களையும் பெற ஆசையா, இதோ உங்களுக்கு அரிய வாய்ப்பு. எங்கள் புதிய பசுமை இல்லம் வீட்டு தோட்ட கருவிகள் மூலம் உங்கள் கனவை நனவாக்குங்கள். உயர்தர விதைகள், என்னென்ன நன்மை இருக்கு, உயர்தர விதைகள் இருக்குது. விதவிதமான காய்கறிகள் மற்றும் பூக்கள் நிறைந்த விதைகள் இப்போது கிடைக்கின்றன. எளிமையான கரைகள், தோட்டம் அமைப்பதற்கும் பராமரிப்பதற்கும் தேவையான அனைத்து கருவிகளும் அடங்கியவை. வழிகாட்டல் புத்தகம், தோட்டக்கலை நிபுணர்களால் எழுதப்பட்ட எளிய தமிழில் விளக்கங்கள் அடங்கிய புத்தகம். சிறப்பு சலுகைகள் என்ன இருக்கு, முதல் 100 வாடிக்கையாளருக்கு 10% தள்ளுபடி. சிறப்பு சலுகைகள் கொடுக்கணும்ல, அது. இன்றே உங்கள் பசுமை இல்லம் கருவியை வாங்குங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லி தொடர்புகளுக்கு உங்கள் தொலைபேசி எண், இணைய முகவரி மற்றும் உள் முகவரி என்பதை கொடுக்கலாம். இங்கே ஒரு விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க, நிறைய விளம்பரங்கள். இங்க பாத்தீங்கன்னா இலங்கையின் முதல் தர தமிழ் வார இதழ்கள் உங்கள் வணிக விளம்பரங்கள் ஞாபகம், இது ஒரு விளம்பரம் தான். அதே போல இங்கேயும் ஒரு விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க, அது சரியா விளங்கல. ஸோ இப்போ இந்த விளம்பரம் இது வந்து என்னத்துக்கு, ஏதோ தொழில் வாய்ப்புக்கான விளம்பரங்கள். இப்படி எங்களுக்கு அழகழகான விளம்பரங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம். விளம்பரங்கள் இதுவரைக்குமே ஓலவல் பேப்பருக்கு வந்தது இல்லை பிள்ளைகள், இதுவரைக்கும் வந்தது இல்லை. பட் ஒருக்கா நாங்க பார்த்து வச்சுக்கொள்வோம், விளம்பரங்கள் என்னென்ன விஷயங்கள் வரணுங்கிறத மட்டும் நீங்க பார்த்து வச்சுட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த அமைப்பை மட்டும், இதை நான் இங்க படிப்பிச்ச இந்த அமைப்பை மட்டும் நீங்க பார்த்துட்டு போயிருங்க, வேற எதுவும் தேவையில்லை, நீங்க எழுதிடுவீங்க. கவர்ச்சிகரமான தலைப்பு, விழிப்பு இருக்கணும், உள்ளடக்கம் என்ன, பயன்பாடு இருக்கணும், இப்படி பயன்படுத்துறது என்ன, சலுகை இருக்குது, என்ன உத்தரவாதம் இருக்குது, என்ன விலை, பெற்றுக்கொள்ளக்கூடிய இடங்கள் கிளைகள் இருக்குதா, நிறுவனத்தின் பேர், இந்த அமைப்பு இருந்து 5 புள்ளி, உள்ளடக்கத்துக்கு 7, மொழிநடைக்கு 3 புள்ளி, மொத்தமாக 15 புள்ளிக்கு விளம்பரம் வந்தாலும் வரலாம். சரியா? ஓகே, இவ்வளவுதான். அப்போ இன்றைக்கான பாடலுக்கு இன்னைக்கு 2 பாடங்களை நாங்க பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சுருக்கம் மட்டும்தான் இருக்கும். அது வந்து முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கலா தான் பிள்ளைகள் இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 hour நாங்க ப்ராக்டிக்கல் தான் செய்ய போறோம். சுருக்கம், அதே மாதிரி வேற ஏதாவது பகுதியிலேயே அன்னைக்கு வேற்றுமைகள்
வேற்றுமைகள். அப்போ 1 hour சுருக்கம், half an hour வந்து வேற்றுமைகளும் நாங்க பார்ப்போம். அப்ப முடிஞ்ச மட்டும் ஞாயிற்றுக்கிழமை இணைஞ்சு கொள்ள பாருங்க. நாங்க அடுத்த கிளாஸ்ல இணைஞ்சு கொள்வோம். ரைட், இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போடுங்க பிள்ளைகள். உங்களுக்கு அடுத்த 15 நாளைக்கு இணைஞ்சு கொள்றதுக்கு ஓகேன்னு சொன்னா பேமெண்ட் போடாதவங்க பேமெண்ட் போட்டு ரிசிப்டை சென்ட் பண்ணுங்க. ஓகே பிள்ளைகள், குட் நைட். அடுத்த கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுங்க. Okay, sir. Thank you, sir. Thank you, Good night, sir. sir. Bye, good night.